ஓகே ப்ரோ, ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரெக்ஸோட பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. இன்றைக்கி வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் அண்ட் இந்தியன் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபாரெக்ஸோட பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ப்ரோ சரிங்களா. ஃபாரெக்ஸ் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இதில் கரன்சிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ட்ரேட் பண்ணுவோம். என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸில் மார்க்கெட் மேலே போகுது, அதாவது நார்மலாக ட்ரேடிங் நீங்கள் வரீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க, கீழே போகுதுன்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஃபாரெக்ஸில் மார்க்கெட்டு பை சைடு மேலே போகுது அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, அதாவது நார்மலாக ஃபாரெக்ஸ்ன்னு கிடையாது, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா லாங் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலான வேர்ட்ஸ். இப்போ ஒரு ப்ரொஃபஷனலான ட்ரேடர், இப்போ வந்து ஒரு நல்ல ட்ரேடர் கிட்ட போய், அதாவது ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன்ஸ் கிட்ட போய் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பை செல் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணணும். லாங்கு ஷார்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டு பை சைடில் போகுது அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா லாங் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே மார்க்கெட்டு செல் சைடில் போகுது அப்படின்னா ஷார்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. மார்க்கெட்டில் அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன நினச்சிருப்பீங்கன்னா மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், கீழே போனால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க சரிங்களா. நம்ம மேலே போனாலும் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், கீழே போனாலும் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அதெல்லாம் தான் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ மார்க்கெட் பை சைடில் போகுது அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா லாங் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே செல் சைடில் போகுதுன்னா ஷார்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபாரெக்ஸில் எது எதெல்லாம் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு, மணி, கோல்டு, க்ரூட் ஆயில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதில் நம்ம மேஜராக எதில் ப்ரோ ட்ரேட் பண்ணுவோம் ஃபாரெக்ஸு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் எந்த இடத்துல போய் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இப்போது கரன்சி பேர்ஸை வச்சு ட்ரேட் பண்ணலாம், ஃபினான்ஸு, க்ரூட் ஆயில் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் நம்ம மேஜராக எதில் ப்ரோ போய் ட்ரேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டில் ட்ரேட் பண்ணுவோம். அதாவது தங்கம் விலை ஏறுதா இறங்குதா அதில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் பை செல்லு இந்த மாதிரி அடிப்போம் சரிங்களா. கோல்டில் தான் நம்ம மேஜராக ட்ரேட் பண்ணுறது ஃபாரெக்ஸில். ஆனால் கோல்டில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும்னு கிடையாது. நீங்கள் க்ரூட் ஆயில் போதுன்னா அதில் எடுக்கலாம், ஃபினான்ஸில் எடுக்கலாம், மணி ரிலேட்டடாக எடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி, ஃபினான்ஸ்க்கும் மணிக்கும் பெரிய டிஃபரன்ஸ், அப்படி என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அதில் ப்ரோ? நான் சொல்கிறேன் ப்ரோ, உங்களுக்கு சொல்கிறேன். புரியல. சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்போ மணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரன்சி பேர்ஸ் இந்த மாதிரி வரும். நான் அதை இன்னும் இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு போக சொல்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட் இப்போதைக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு மேஜர் கரன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சரிங்களா. மேஜர் கரன்சிஸ்னால் என்ன அப்படின்னா இப்போது டெவலப்டு கண்ட்ரிலாம் இருக்குல்ல ப்ரோ, இந்தியான்றது டெவலப்டு கண்ட்ரியா இல்லை டெவலப்பிங் கண்ட்ரியா ப்ரோ? டெவலப்பிங் கண்ட்ரி. இப்போது டெவலப்டு கண்ட்ரியோட கரன்சிஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா மேஜர் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. ப்ரோ ஒன் ஸ்மால் டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நான் வந்து யூகேல இருக்கேன் ப்ரோ. சரி, இப்போ என்னால் வந்து பவுண்டில் ட்ரேட் பண்ண முடியுமா? பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இப்போது மேஜர் கரன்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஎஸ்டி, யூரோ, ஜேபிஒய், ஜிபிபி, கேடு, ஏயுடி இந்த மாதிரி நிறைய இருக்குது சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கரன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. இந்த மேஜர் கரன்சிஸ்ன்னு நம்ம எடுக்கும்போது இதுக்கான ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. அதான் மேஜர் கரன்சிஸ்ன்னு கிடையாது, இந்த கரன்சியான ஷார்ட் ஃபார்ம்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. அது என்னென்னா
இது என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல யூஎஸ்டி, யூரோ, ஜேபிஒய், ஜிபிபி, சிஏடி, ஏயுடி இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம் சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் ஆல்ஃபபெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட நேமையும், தேர்டு இருக்க ஆல்ஃபபெட் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சியோட நேமையும் மென்ஷன் பண்ணோம் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல யூஎஸ்டின்னு சொல்லிட்டு இருக்குது. யூஎஸ் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், தேர்டு இருக்கிறது கரன்சியோட நேம் டி ஃபார் டாலர், இயூஆர்னா யூரோப்பியன் யூரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. ஜேபிஒய்னா ஜாப்பனீஸ் என், அந்த ஊர் கரன்சியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா என், அதாவது என்னு தான் சொல்லுவாங்க, அதனால் ஜாப்பனீஸ் என் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஜிபிபி அப்படின்னா கிரேட் பிரிட்டன், கண்ட்ரியோட நேம் கிரேட் பிரிட்டன், அந்த ஊரில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, பவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் கிரேட் பிரிட்டன் பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிஏடி அப்படின்னா கெனடியன், அந்த இடத்துல டாலர் யூஸ் பண்ணுறதுனால டாலர், கெனடியன் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏயுடி அப்படின்னா ஏயு வந்து ஆஸ்திரேலியன், டி ஃபார் டாலர் சரிங்களா. இப்போ ஐஎன்ஆர்னா என்ன ப்ரோ? இந்தியன் ரூபி சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து ஒரு கரன்சிக்கான ஷார்ட் ஃபார்ம் வந்து எலாபரேட்டாக நம்ம சொல்கிறது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட நேமையும், தேர்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட கரன்சியோட நேமையும் மென்ஷன் பண்ணோம் சரிங்களா. ஓகே ப்ரோ, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா ப்ரோ? நான் இன்னும் போக போக இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம், அப்படியே பாருங்க. இப்போ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் தான் சரிங்களா. இதெல்லாம் ஒரு பேசிக்ஸ். இப்போ இதில் மேஜர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. மேஜர் பேர்ஸ்னா என்னன்னா, இதுனா மேஜர் கரன்சி, வெறும் ஒரே ஒரு கரன்சியை குறிக்கிறது. மேஜர் பேர்ஸ்னா என்னன்னா, ஒரு கரன்சி வந்து இன்னொரு கரன்சி கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு பேரு இன்னொரு அதாவது யூஎஸ்டியும் யூரோவும் சேர்ந்து ட்ரேட் நடக்குதுன்னா அது ஒரு பேரு, யூரோவும் ஜேபிஒயும் சேர்ந்து நடக்குதுன்னா அது ஒரு பேர். இந்த மாதிரி நடக்கிறது தான் பேர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் தனியாக நிற்கிறீங்கன்னா உங்களை சிங்கிள், நார்மலாக ஒரே ஒரு ஆள் சரிங்களா. இப்போ 2 பேர் சேர்ந்து நிற்கிறீங்கன்னா பேரா நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி 2 கரன்சியும் சேர்ந்து ஒரு இடத்துல ரன் ஆகுதுன்னும் போது அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ இந்த மாதிரி பேர்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேஜர் பேர்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. மேஜர் பேர்ஸ் விச் இன்க்ளூட் யூஎஸ் டாலர், மேஜர் பேர் கூட யூஎஸ் டாலரும் சேர்ந்து இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஒரு டெவலப்டு கண்ட்ரியோட யூஎஸ் டாலரும் சேர்ந்து இருக்குன்னும் போது அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேஜர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. டெவலப்டு கண்ட்ரியோட யூஎஸ் டாலரும் சேர்ந்து இருக்கணும், அதை தான் வந்து மேஜர் பேர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயூஆர் யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், ஜிபிபி யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி, யூஎஸ்டி சிஏடி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூரோன்றது ஒரு டெவலப்டு கண்ட்ரி, ஜேபிஒய்ன்றது ஒரு டெவலப்டு கண்ட்ரி, ஜிபிபின்றது ஒரு டெவலப்டு கண்ட்ரி, ஏயுடின்ற ஒரு டெவலப்டு கண்ட்ரி, சிஏடி அப்படின்றது ஒரு டெவலப்டு கண்ட்ரி. இந்த டெவலப்டு கண்ட்ரி கூடலாம் காமனாக இருக்க விஷயம் எது ப்ரோ? யூஎஸ்டி. இது எல்லாத்துலயும் காமனா இருக்க விஷயம்லாம் என்னன்னா யூஎஸ்டி சரிங்களா. அப்போ ஒரு டெவலப்டு கண்ட்ரியோட சேர்ந்து யூஎஸ்டியும் சேர்ந்து ட்ரேட் நடக்குதுன்னும் போது அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேஜர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. இது மட்டும் தான் மேஜர் பேர்ஸ் அப்புறம்னு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்கு. மேஜரா இந்த விஷயத்துல தான் நம்ம ட்ரேட் பண்றது சரிங்களா. ஸோ ஒரு டெவலப்டு சொல்லுங்க ப்ரோ. யூஎஸ்டி கூட பேரானால அது மேஜர் கரன்சி ப்ரோ. ஒரு டெவலப்டு கண்ட்ரி யூஎஸ்டியோட பேரா இருக்கணும் ப்ரோ. ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா மேஜர் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கிராஸ் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு சரிங்களா. கிராஸ் கரன்சினா என்னன்னா, கிராஸ் கரன்சினா என்னன்னா யூஎஸ் டாலர் இல்லாம 2 டெவலப்டு கண்ட்ரியும் சேர்ந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னும் போது அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிராஸ் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. யூஎஸ் டாலர் இல்லாம 2 டெவலப்டு கண்ட்ரியும் சேர்ந்து ஒரே இடத்துல டிராவல் ஆகுது, ட்ரேட் ஆகுது அப்படின்னா அதுதான் கிராஸ் கரன்சின்னு வாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இயூஆர் ஜேபிஒய்,
EUR GBP AUD. இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெவலப்டு கண்ட்ரி சரிங்களா, ஆனால் இது கூட யூஎஸ்டி இல்லை சரிங்களா. அப்போ ரெண்டு டெவலப்டு கண்ட்ரி சேர்ந்து ட்ரேட் ஆகுதுன்னும் போது அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, கிராஸ் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. மேஜர் கரன்சினா என்ன, கிராஸ் கரன்சினா என்னன்னு புரிஞ்சுதுங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ புரியுது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன ப்ரோ? இன்னும் ஒரு வாட்டி சொல்லுவா. மேஜர் கரன்சினா என்னன்னா, ஓகே ப்ரோ. மேஜர் கரன்சினா என்னன்னா யூஎஸ் டாலர் கூட சேர்த்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியும் ட்ரேட் ஆகுது, அதாவது யூஎஸ் டாலர் இருக்கு, அது கூட இன்னொரு ஒரு டெவலப்டு கண்ட்ரியோட பேரும் இருக்குன்னும் போது அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா மேஜர் கரன்சி சரிங்களா. இப்போ யூரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், ஜிபிபி யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி, யூஎஸ்டி கேடு, யூரோவும் யூஎஸ்டியும் சேர்ந்து நடக்குது, யூஎஸ்டியும் ஜேபிஒயும் சேர்ந்து நடக்குது, கிரேட் பிரிட்டன் பவுண்டும் யூஎஸ்டியும் சேர்ந்து நடக்குது, ஆஸ்திரேலியன் டாலரும் யூஎஸ்டியும் சேர்ந்து நடக்குது, இங்கே யூஎஸ்டியும் கெனடியன் டாலரும் சேர்ந்து நடக்குது. இது எல்லாமே யூஎஸ்டி காமனாக இருக்குன்றதுனால மேஜர் கரன்சி. இங்கே என்ன ஆகுது, யூஎஸ்டி இல்லை, ஆனால் யூஎஸ்டி இல்லாமல் ரெண்டு டெவலப்டு கண்ட்ரியோட கரன்சி சேர்ந்து ட்ரேட் ஆகிறதுக்கு பேர் என்னன்னா கிராஸ் கரன்சி. யூரோன்றது டெவலப்டு கண்ட்ரி, ஜேபிஒய்ன்றது டெவலப்டு கண்ட்ரி. இந்த மாதிரி யூஎஸ்டி இல்லாமல் ரெண்டு டெவலப்டு கண்ட்ரி சேர்ந்து ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிறதுக்கு பேர் தான் கிராஸ் கரன்சி சரிங்களா. நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸாட்டிஸ் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. எக்ஸாட்டிஸ் கரன்சிஸ்னா என்னன்னா, அதாவது ஃபெமிலியரான கரன்சிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க ப்ரோ சரிங்களா. இப்போ எக்ஸாட்டிஸ் கரன்சிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஐஎன்ஆர் யூஎஸ்டின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ ஐஎன்ஆர் இந்தியான்றது டெவலப்டு கண்ட்ரியா என்ன ப்ரோ, டெவலப்பிங் கண்ட்ரி கரெக்டுங்களா. அப்போ டெவலப்பிங் கண்ட்ரி கூட ஒரு டெவலப்டு கண்ட்ரி சேர்ந்து நடக்குதுன்னும் போது அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸாட்டிஸ் கரன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ இந்த மாதிரி எக்ஸாட்டிஸ் கரன்சிஸ்லாம் போய் யாராவது ட்ரேட் பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. ஏன்னா ஐஎன்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூமெண்ட்டே இருக்காது. இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு 2 கடை இருக்குது சரிங்களா. ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்கெட் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழம் வச்சுருக்கீங்க, ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கீங்க சரிங்களா. 2 மார்க்கெட் இருக்குது. ஒரு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு அதிகமாக வருது, ஒரு மார்க்கெட்டில் க்ரௌடே கம்மியாக தான் இருக்குது. அந்த பழத்தை எடுத்துகிட்டு போய் எந்த கடையில் ப்ரோ, எந்த மார்க்கெட்டில் விற்கணும்னு நினைப்பீங்க? க்ரௌட் அதிகமா இருக்கிற இடத்துல தான் விற்கணும்னு நினைப்பீங்க சரிங்களா. அப்போ அந்த மாதிரி க்ரௌட் அதிகமான இடம், அதிகமா ட்ரேட் பண்ற இடம் எதுனா மேஜர் பேர்ஸ்ல தான் அதிகமா ட்ரேட் பண்ணுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி எக்ஸாட்டிஸ் பேர்ஸ்ல யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபாரெக்ஸை இல்லீகல்னு சொல்றாங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இல்லீகல்னு சொல்ல சரிங்களா. ஜஸ்ட் அப்படியே நியூட்ரலாக இருக்குது. இதில் வந்து ஏன் இல்லீகல்னு சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஐஎன்ஆர் பேரில். இதே ஐஎன்ஆர் பேரில் போய் யாராவது ட்ரேட் பண்ணாங்கன்னா அது லீகல்னு சொல்லுவாங்க. அதில் யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல மூமெண்ட் அப்படின்றதே இருக்காது, வாலட்டைலிட்டியே இருக்காது. அதனால தான் அதை வந்து எக்ஸாட்டிஸ் கரன்சிஸ் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா எக்ஸாட்டிஸ் கரன்சிஸ்னா என்னன்னு சொல்லிட்டு? ப்ரோ ஒரே ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்போ எக்ஸாஸ்டிக் கரன்சி சொல்றீங்கல்ல, இப்போ ஐஎன்ஆர் யூஎஸ்டி, ஏன்னா ஐஎன்ஆர் எதுக்கு சொல்றீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரியோட யூஎஸ்டி கொலாப்ல இருக்கிறதுனால டெவலப்பிங் கண்ட்ரியோட அது டெவலப்பிங் கண்ட்ரியோட ஒரு டெவலப்டு கண்ட்ரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் டெவலப்டு கண்ட்ரி கொலாப்ல இருக்கிறப்ப அந்த மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகாதுன்னு சொல்றீங்கல்ல. ஆமா ஆமா. அதே மாதிரி ஐஎன்ஆர் இல்லாம வேற எதுவும் கொலாப்ல இருந்தாலும் அதே மூவ்மெண்ட்ல தான் இருக்குமா? ஆமா ப்ரோ, டெவலப்பிங் கண்ட்ரி எதா இருந்தாலும் அதே மாதிரி தான் கணக்கு சரிங்களா. அதே மாதிரி. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ ஒரு கிளாரிட்டிக்காக, இந்த நான் மேஜர் கரன்சிஸ் எல்லாமே வந்து எக்ஸாட்டிக் கரன்சியா? நான் மேஜர் கரன்சிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ப்ரோ. இப்போ யூரோ ஜேபிஒய்னு இருக்குன்னா இதெல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க சரிங்களா. மேஜர் கரன்சிஸ் தாண்டி யூரோ ஜேபிஒய் வந்து மேஜர் கரன்சி தானே? மேஜர் கரன்சி யூரோ ஜேபிஒய்ன்றது கிராஸ் கரன்சி, மேஜர் கரன்சின்னு சொல்ல முடியாது. யூஎஸ்டி இருக்குன்னும் போது அதுதான் மேஜர் கரன்சியை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா
ஓகே. அதிகமான வால்யூம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டியில் தான் நடக்கும். மேஜராக எல்லாரும் ட்ரேட் பண்ணுற இடம்ன்றது யூஎஸ்டி தான். வேர்ல்டுலேயே பெரிய மார்க்கெட் எதுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோன்ற பாருங்க, நியூயார்க் மார்க்கெட் தான் வேர்ல்டுலேயே பெரிய மார்க்கெட். அதில் தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. அது யூஎஸ் செஷனில் வரும்னும் போது அந்த ஒரு மார்க்கெட் தான் பெரிய மார்க்கெட். யூஎஸ்ல தான் எல்லாருமே ட்ரேட் பண்ணுறது. சரிங்களா? ஓகே. இப்போ சில கரன்சிஸ்லாம் வந்து டைரக்டாவே யூஎஸ் டாலரோட லிங்க் ஆயிருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கத்தார் ரியால்ஸ். கத்தார் ஆமாம். ரியால் வந்து யூஎஸ்டியோட அது வந்து எப்படின்னாக்கா எல்லா ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. கரன்சியுமே லிங்க் யூஎஸ்டி ஆயிருக்கும் ப்ரோ. எல்லா ஏறிடுச்சுன்னா பேர்ஸுமே லிங்க் ஆயிருக்கும் ப்ரோ உங்களுக்கு யூஎஸ்டியோட. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரைட். பேஸ் கரன்சி, கோட் கரன்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நல்லா பாருங்க. இது என்னன்னா பேஸ் கரன்சி ஸ்ட்ராங் மீன்ஸ் பை சைடு, கோட் கரன்சி ஸ்ட்ராங் மீன்ஸ் செல் சைடு, பேஸ் கரன்சி வீக் மீன்ஸ் செல் சைடு, கோட் கரன்சி வீக் மீன்ஸ் பை சைடு. இதுக்கு டெஃபினிஷன் என்னன்னா, இந்த இடத்துல யூரோ யூஎஸ்டின்னு இருக்குது, யூஎஸ்டி ஜேபிஒய்னு இருக்குது, ஜிபிபி யூஎஸ்டின்னு இருக்குது. சரிங்களா? இதில் இப்போ யூரோ யூஎஸ்டின்னு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பேஸ் கரன்சினா என்னது, கோட் கரன்சினா? அதுதான் இப்போ சொல்ல வரேன் ப்ரோ. அதுதான் சொல்கிறேன். இப்போது இங்கே யூரோ யூஎஸ்டின்னு இருக்குது, யூஎஸ்டி ஜேபிஒய்னு இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் இருக்குது. இப்போ யூரோ யூஎஸ்டின்னு எடுக்கிறோன்னா இதில் ஃபஸ்ட்டு யூரோ இருக்கா யூஎஸ்டி இருக்கா ப்ரோ? யூரோ தானே இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேஸ் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செகண்ட் இருக்கிறதுக்கு பேர் என்ன ப்ரோ சொல்லுவாங்க? கோட் கரன்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல யூரோ யூஎஸ்டின்னு இருக்குன்னா யூரோ பேஸ் கரன்சி, யூஎஸ்டி கோட் கரன்சி. யூஎஸ்டி ஜேபிஒய்னு இருக்குன்னா யூஎஸ்டி பேஸ் கரன்சி, ஜேபிஒய் கோட் கரன்சி. ஜிபிபி யூஎஸ்டின்னு இருக்குன்னா ஜிபிபி பேஸ் கரன்சி, யூஎஸ்டி கோட் கரன்சி. ஏயுடி யூஎஸ்டின்னு இருக்குன்னா ஏயுடி என்ன ப்ரோ? பேஸ் கரன்சி. செகண்ட் இருக்கிறது கோட் கரன்சி. சரிங்களா? கோட் கரன்சி. இப்போ இது வந்து எப்படி ப்ரோ மார்க்கெட்ல இம்பாக்ட் ஆகும், எந்த மாதிரி இம்பாக்ட்ன்றது நடக்கும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்ல ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று வரப்போகுது ப்ரோ. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற, அதாவது வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வருது. இப்போ யூஎஸ்ல வந்து மார்க்கெட் ஒரு நியூஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணுறான் ப்ரோ. சரிங்களா? என்னன்னா, இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் சொல்கிறேன். போன மாதம் வந்து எங்கள் கண்ட்ரியில் வந்து போன வாரம் என்னோட கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க. சரிங்களா? எவ்வளோ பேர் ப்ரோ வேலை இல்லாமல் இருந்தாங்க? 2 லட்சம் பேர் வந்து யூஎஸ்ல போன வாரம் வேலை இல்லாமல் இருந்தாங்க. சரிங்களா? இந்த வாரம் எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு 1.5 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஆனால் ஆக்சுவலாக இருந்தது எத்தனை பேர்னா 1 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க ப்ரோ. போன வாரம் 2 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. சரிங்களா? ஆனால் இந்த வாரம் எவ்வளோ இருப்பாங்கன்னு போன வாரம் 2 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க. இந்த வாரம் 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க வேலை இல்லாமன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இருந்தது எத்தனை பேர்னா 1 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. இது யூஎஸ்க்கு நல்ல நியூஸா கெட்ட நியூஸா ப்ரோ? நல்ல நியூஸ். ஏன்னா அவங்க வேலை இல்லைன்னு எதிர்பார்த்ததை விட கம்மியாக தானே அங்கே இருந்தாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இதை எப்படி ரிலேட் பண்ணலான்னா, 2021 கோவிடால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க. 2025 ஒரு 1.5 லட்சம் பேர் பாதிக்கப்படலான்னு இருக்காங்க. அதாவது ஒரு 1.5 லட்சம் பேர் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எதிர்பார்க்குறாங்க, இவ்வளோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. 1.5 லட்சம் பேர் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இருந்தது எத்தனை பேர்னா 1 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. இது நல்ல நியூஸா கெட்ட நியூஸா ப்ரோ வேர்ல்டுக்கு?
அவங்க எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் இருந்திருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் யூஎஸ்டியில் 2 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க. இந்த வாரம் 1.5 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக இருந்தது எவ்வளோனா 1 லட்சம் பேர் தான் வேலை இல்லாமல் இருந்தாங்க. அப்போ அந்த ஊருக்கு இது நல்ல நியூஸ். சரிங்களா? அப்போ எங்கெல்லாம் யூஎஸ்டின்றது பேஸ் கரன்சியாக இருக்கோ அப்போ என்ன ப்ரோ ஆகும்? பேஸ் கரன்சி ஸ்ட்ராங் மீன்ஸ் பை சைடு. சரிங்களா? அப்போ எங்கெல்லாம் யூஎஸ்டின்றது பேஸ் கரன்சியாக இருக்கோ அங்கெல்லாம் மார்க்கெட் என்ன ஆகும்னா மேலே போயிடும். இப்போ இங்கே எங்கெல்லாம் பேஸ் கரன்சியாக இருக்குது ப்ரோ யூஎஸ்டி? இப்போ யூஎஸ்டி ஜேபிஒய்ல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கரன்சியாக இருக்குது. யூஎஸ்டி சிஏடியில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கரன்சியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துலலாம் மார்க்கெட் என்ன ப்ரோ ஆயிருக்கும்? பேஸ் கரன்சி ஸ்ட்ராங் மீன்ஸ் பை சைடு, மார்க்கெட் மேலே போயிடும். சரிங்களா? இப்போ கோட் கரன்சி ஸ்ட்ராங் மீன்ஸ் மீதி இருக்க யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி, இது மூணுத்துலேயும் யூஎஸ்டின்றது எதா ப்ரோ இருக்குது? கோட் கரன்சியாக இருக்கா? அப்போ இந்த இடத்துலலாம் மார்க்கெட் என்ன ப்ரோ பண்ணும்? அந்த நியூஸ் வரும்போது கீழே போயிடும். சரிங்களா? இப்போ 6 மணிக்கு நியூஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ப்ரோ. இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ்ன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு ஒரு நியூஸ் விடுறான். சரிங்களா? 6 மணிக்கு நியூஸ் விட்ட உடனே அந்த நியூஸு யூஎஸ்க்கோ, அதாவது என்ன கண்ட்ரி இருக்கோ அந்த கண்ட்ரிக்கு ஃபேவராக இருந்தது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் யூஎஸ் நம்ம எடுத்துக்கோன்னா யூஎஸ்க்கு ஃபேவராக அந்த நியூஸ் இருந்தது அப்படின்னா எங்கெல்லாம் யூஎஸ் டாலர்ன்றது பேஸ் கரன்சியாக இருக்கோ அங்கெல்லாம் மார்க்கெட் மேலே போயிடும். எங்கெல்லாம் கோட் கரன்சியாக இருக்கோ அங்கெல்லாம் என்ன ப்ரோ ஆகும்? மார்க்கெட்டு கீழே போயிடும். இப்போ இன்னொரு சினாரியோ. போன வாரம் வந்து 2 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க. சரிங்களா? இந்த வாரம் 1.5 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இருந்தது எவ்வளோனா 2.5 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருந்திருக்காங்க. இது நல்ல நியூஸா கெட்ட நியூஸா ப்ரோ? ஏன்னா இவங்க எதிர்பார்த்ததை விட அங்க இருந்தது அதிகமா வேலை இல்லாம இருந்திருக்காங்களா? அப்போ இப்போ இந்த இடத்துல கோட் கரன்சி ஸ்ட்ராங் மீன்ஸ் மார்க்கெட் என்ன ப்ரோ சொன்னோம்? செல் சைடு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா யூஎஸ் டாலருக்கு ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. சரிங்களா? அப்போ நெகட்டிவாக இருக்குன்னும் போது இப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் நியூஸ் ஒன்று வருது. பேஸ் கரன்சி யூஎஸ்டியில் நியூஸ் வருது. யூஎஸ்டி ஜேபிஒய் அண்ட் தென் யூஎஸ்டி கேடில் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பேஸ் கரன்சி வந்து வீக் ஆகிடுது. அப்போ மார்க்கெட் என்ன ப்ரோ ஆகும்? செல் சைடு போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்க பேஸ் கரன்சிலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக வேலை இல்லாமல் இருக்காங்க. அதனால செல் சைடு போயிடுது. இப்போ கோட் கரன்சி வீக் ஆகுது. சரிங்களா? கோட் கரன்சி வீக்னா மார்க்கெட் என்ன ப்ரோ ஆகும்? இதே சினாரியோ அட் அ டைமில் கோட் கரன்சி யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டின்றது என்னவா ப்ரோ இருக்கு? கோட் கரன்சியா இருக்கா? அப்ப இங்கெல்லாம் யூஎஸ்டி வீக்கா இருந்தது அப்படின்னா ஆப்வியஸா அதர் கரன்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமா? பை சைடு போயிடும். அப்ப என்ன ஆகும்? கோட் கரன்சி வீக் மீன்ஸ் மார்க்கெட் பை சைடு. புரியுதுங்களா? இந்த நியூஸ் எல்லாம் எங்க ப்ரோ போய் பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இப்போ சொல்றேன் பாருங்க. கூகுளில் போயிட்டு ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி ஒரு வெப்சைட் இருக்கு. போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வர இந்த வெப்சைட்டை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து என்னென்ன நியூஸு என்னென்ன ஒன் செகண்ட் ப்ரோ. என்னென்ன நியூஸு எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்ற எல்லாமே இந்த இடத்துல காமிச்சிரும். ஜஸ்ட்டு இந்த வெப்சைட்டை மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க. எப்படி நியூஸ்லாம் பார்க்கணும், நியூஸ் டைமில் என்னென்னலாம் பண்ணுன்றதை அப்கமிங் கிளாஸஸில் நான் சொல்லுவேன். சரிங்களா? இதெல்லாம் தான் இந்த மாதிரி தான் வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்ற வெப்சைட்டில் தான் வந்து ஃபாரெக்ஸ்க்கான நியூஸஸ்லாம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த பேஸ் கரன்சி கோட் கரன்சி புரிஞ்சுதுங்களா ப்ரோ? ப்ரோ பேஸ் கரன்சி ஸ்ட்ராங்கா அப்படின்னு பார்க்குறோம் ப்ரோ. புரியல ப்ரோ. பேஸ் கரன்சி ஸ்ட்ராங் மீன்ஸ் பை சைடு சொல்றீங்களா? ஆமா ப்ரோ. பேஸ் கரன்சி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா எப்படி சொல்றீங்க? அதுதான் இந்த இப்போ நான் போனேன் பார்த்தீங்களா ஒரு வெப்சைட்டு, அதுக்குள்ளே போய் நம்ம செக் பண்ணோம். அது எப்படி செக் பண்ணணுன்றதை நான் அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷர் ஸ்டார்டிங் பேசிக்ஸ் தானே பார்க்குறோம். அது வந்து நியூஸ் என்ட்ரி இதெல்லாம் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு கிளாஸே இருக்குது. அப்போ நியூஸ் என்ட்ரி அந்த கிளாஸ் அப்போ உங்களுக்கு அதெல்லாம் சொல்லுவேன். சரிங்களா? ஒன் செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ.
ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே பேஸ் கரன்சினா எது, கோட் கரன்சினா எதுன்னு புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறது பேஸ் கரன்சி, செகண்ட் இருக்கிறது கோட் கரன்சி. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பேஸ் கரன்சி ஸ்ட்ராங்காக இருந்தது, பேஸ் கரன்சிக்கு ஒரு நியூஸ் வருது, அந்த பேஸ் கரன்சி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மார்க்கெட்டு மேலே போயிடும். இந்த மார்க்கெட் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எங்கே ப்ரோ போய் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் வியூ அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. கூகுளில் போயிட்டு ட்ரேடிங் வியூ அப்படின்னு போடுங்க. ட்ரேடிங் வியூன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? உங்களுக்கு இல்லை லிங்க் மாதிரி கூட வரும். செகண்ட் ரோ ட்ரேடிங் வியூன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டு லிங்கை டச் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த இடத்துல சார்ட்ஸ் இருக்குல்ல, இதை கூட கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே போகும். இதில் ப்ராடக்ட்ஸ்னு இந்த இடத்துல இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸில் சூப்பர் சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி சார்ட் ஓப்பன் ஆகிடும். இதில் தான் வந்து நம்ம ட்ரேடுக்கான செட்டப் எல்லாத்தையும் போடுவோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இது கோல்டும் யூஎஸ் டாலரும் சேர்ந்து ஒரு இடத்துல ட்ரேட் நடக்கிறதுனால இது கோல்டு யூஎஸ்டின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். XAU USDன்னு இதுக்கு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். இதே EUR USD அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல யூரோவும் யூஎஸ்டியும் சேர்ந்து ஒரே இடத்துல ட்ரேட் ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எது ப்ரோ பேஸ் கரன்சி நம்மளுக்கு? யூரோ பேஸ் கரன்சி, USD கோட் கரன்சி. இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வருது, மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் ஒன்று வருது. இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வருது. அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பேஸ் கரன்சி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மார்க்கெட் மேலே போயிடும். இதே கோட் கரன்சி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா என்ன ஆகும்? மார்க்கெட்டு கீழே போயிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல நியூஸ் வருது, யூஎஸ் டாலருக்கு ஒரு நல்ல நியூஸ் வருது. அப்போ என்ன ப்ரோ ஆகும்? இந்த இடத்துல கீழே போயிடும். ஏன்னா கோட் கரன்சி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? செல் சைடு போயிடும். சரிங்களா? இதே யூரோல ஒரு நியூஸ் வருது, யூரோக்கு அது நல்ல நியூஸாக இருந்தால் இந்த இடத்துல என்ன ப்ரோ ஆயிருக்கும்? பைக்கு போயிட்டு இருக்கும், மார்க்கெட்டு மேலே போயிட்டு இருக்கும். சரிங்களா? இதுதான் ப்ரோ. இதே பேஸ் கரன்சிக்கு ஒரு கெட்ட நியூஸ் வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல பேஸ் கரன்சினா யூரோக்கு ஒரு கெட்ட நியூஸ் வருதுன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா மார்க்கெட்டு கீழே போயிடும். சரிங்களா? இதே கோட் கரன்சி இந்த இடத்துல யூஎஸ் டாலருக்கு ஒரு கெட்ட நியூஸ் வருதுன்னா என்ன ப்ரோ ஆகும்? பை சைடு போயிடும். இதே கோட் கரன்சிக்கு ஒரு கெட்ட நியூஸ் வந்ததுன்னா மார்க்கெட் மேலே போயிடும். சரிங்களா? இதுதான் ப்ரோ பேஸ் கரன்சி, கோட் கரன்சி. நெக்ஸ்ட் ஃபாரெக்ஸோட ப்ரோ எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. இந்த ட்ரேடிங் வியூ சார்ட் இப்போ ஓபன் பண்ணீங்கன்னாக்க அதுல வந்து ஒரு 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 எக்ஸாம்பிள், ஒரு கிரீன் கேண்டில் வந்து பெரிய கேண்டில் இருக்குல்ல, அது அது என்ன சொல்லுதுனாக்கா நம்ம இதர் பேஸ் கரன்சி ஸ்ட்ராங்கா இருக்கு, இல்லாட்டி கோட் கரன்சி வீக்கா இருக்குன்றதுனால. ரெண்டுமே அட் த சேம் டைம் நடக்கிறதுனால அவ்வளோ பெரிய கேண்டலா இருக்கா? இல்ல அப்படிலாம் வராது. உங்களுக்கு நியூஸ்ன்றது ஒரு டைமில் ஒரு கண்ட்ரியில் தான் நியூஸ் இருக்கும், பர்டிகுலர் டைமில். சரிங்களா? உங்களுக்கு அப்போ அந்த டைமில் எதை பேஸ் பண்ணியிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் போகும். இந்த இடத்துல நடக்கிற மூமெண்ட்ஸ் வந்து மேபி அந்த கண்ட்ரியில் நடக்கிற கரன்சி ஃப்ளக்சுவேஷன் இதனாலலாம் மூமெண்ட் இருக்குமே தவிர எந்த நேரமும் நியூஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நேரமெல்லாம் நியூஸ்ன்றது மார்க்கெட்டில் இருக்காது. சரிங்களா? நியூஸ் இல்லைன்னா நார்மலாக நம்ம இருக்கலாம் ப்ரோ. நியூஸ் இருந்ததுன்னா இம்பாக்ட் தரக்கூடியது. அந்த டைமில் நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்கணும். நான் சொல்கிறேன், இதில் அப்கமிங் கிளாஸஸில் நியூஸ் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னென்ன டைமில் ட்ரேட் எடுக்கணும் நியூஸ் இருந்ததுன்னா அப்படின்றதே நான் சொல்லுவேன். சரிங்களா? And one more question. சொல்லுங்க ப்ரோ. இந்த யூரோ அண்ட் யூஎஸ் டாலர் கம்பேர் பண்ணும்போது இப்போ ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்குனாக்கா இப்போ ஃபிளாட்டா இருக்குமா? அப்படிலாம் இல்லை ப்ரோ. ரெண்டுமே அட் அ டைமில் இந்த நியூஸ் வருதுன்னும் போது ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. ஏதோ ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூமெண்ட்ன்றது தெரியும். இந்த மாதிரி தான் நார்மலாக இருக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ஃபாரெக்ஸோட பர் டே வால்யூம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ, இப்போ தானே ப்ரோ சொன்னேன், கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அங்கே யாராவது பேசுகிறதா இருந்தால் மியூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். டவுட்ஸ் இருக்கும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிவிட்டு பேசுங்க. டவுட்ஸ் இல்லை அப்படின்னா மியூட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த கிளாஸில் நிறைய பேர் அட்டன் பண்ணாமல் ரெக்கார்டிங்ஸ் மட்டும் பார்த்துக்கலான்னு இருப்பீங்க. நிறைய பேர் ஒர்க் போகிறவங்க இருப்பாங்க, ஈவினிங் காலேஜ் போகிறவங்க இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க.
இதை முடிச்சுட்டு ரெக்கார்டிங்ஸை மட்டும் பார்க்கலான்னு இருப்பாங்க. அப்போ நீங்கள் பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் பெட்டர் என்ன பண்ணுங்கள், மியூட் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் இருந்தால் மட்டும் அன்மியூட் பண்ணிவிட்டு என்கிட்ட கேளுங்க. சரிங்களா? நான் சொல்லும்போது ஓகே ப்ரோ. டவுட்ஸ் நான் வந்து எமர்ஜென்சியா வெளியே போறணும், அதனால தான் லீவ் பண்ணுமா ரெக்கார்ட் கிடைக்குமா கேக்குறேன். லீவ் ஆகிடுங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஃபாரெக்ஸோட பர் டே வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.6 ட்ரில்லியன் ப்ரோ. சரிங்களா? 6.6 ட்ரில்லியன் ஃபாரெக்ஸோட ஒரு நாள் வால்யூம். இதில் யூஎஸ்டி தான் வந்து அதிகமாக ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு கரன்சி. சரிங்களா? USD is the most traded currency in the world with the trading volume of 2.9 trillion. அதாவது யூஎஸ்டியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2.9 ட்ரில்லியன் அளவுக்கு ட்ரேடுன்றது டெய்லி நடக்குது ப்ரோ. சரிங்களா? இதுக்கு அடுத்து எது செகண்டாக இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோ அண்ட் ஜிபிபி. ஜிபிபி என்ன கண்ட்ரி ப்ரோ? கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ப்ரோ. ஓகே. லண்டன். லண்டன்ன்றது அதில் ஒரு கண்ட்ரி, அவ்வளோதான். அதில் ஒரு சிட்டி மாதிரி. ஓகே ப்ரோ. இப்போ இந்த USD இஸ் தி மோஸ்ட் ட்ரேடட் கரன்சி இந்த வேர்ல்டு வித் தி ட்ரேடிங் வால்யூம் ஆஃப் 2.9 ட்ரில்லியன் அளவுக்கு யூஎஸ்டியில் மட்டும் ட்ரேட் நடக்குதுன்னா இது வெறும் எந்த இடம்ன்றது மாதிரி கிடையாது. இப்போது இந்த இடத்துல யூரோ யூஎஸ்டின்னு இருக்குன்னா இங்கே யூஎஸ்டியில் ட்ரேட் பண்ணுறாங்க. USD JPYன்னு இருக்குன்னா இதையும் சேர்த்து தான். ஜிபிபி யூஎஸ்டின்னு இருக்குன்னா AUD USD இருக்குது, USD CADன்னு இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் போகிறீங்கன்னா XAU USD அப்படின்னா கோல்டுன்னு அர்த்தம். சரிங்களா? கோல்டை தான் வந்து XAU USDன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துலையும் எது காமனாக இருக்குது, USDன்றது தான் காமனாக இருக்குது. சரிங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த USD ட்ரேடிங் வந்து இவ்வளோ இருக்குது, ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு வால்யூம்ன்றது உள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் எல்லாருமே அதிகமாக கோல்டில், அதாவது USDயில் ட்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கால்குலேஷன் ஒன்று இருக்கு ப்ரோ. சரிங்களா? சொல்லுங்க ப்ரோ. ட்ரேடிங் வியூல வந்து நம்ம கோல்டு வெர்சஸ் USD பார்க்குறோம்ல, இதுல வால்யூம் தெரியுமா நம்மளுக்கு? இதில் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தெரியாது. ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு கான்செப்ட் இருக்குது. இதில் வால்யூம் இருக்கும், ஆனால் எக்ஸாக்டாக அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா XAU USDன்னு போடுறீங்கன்னா உங்களுக்கு XAU USDலேயே இத்தனை டேட்டா ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. தெரியுதுங்களா? XAU USDன்னு போடுறனும் போது இதுக்குள்ளே இவ்வளோ டேட்டா ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இதில் உங்களுக்கு எக்ஸாக்டான வால்யூம்லாம் இதில் அந்தளவுக்கு உங்களுக்கு காட்டாது. ஆர் வேற ஏதாவது ட்ரேடிங்ல ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ அண்ட் USD அதில் தெரியுமா? இப்போ சார்ட்ல நீங்கள் யூரோ USDன்னு போட்டாலுமே அதுலேயுமே டேட்டா ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே அந்தளவுக்கு தான் இருப்பாங்க. இதுக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அதில் பார்த்துக்கலாம் இதை நீங்கள். சரிங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ வரச்சே நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே. ஆமாம். ஆர்டர் ஃப்ளோ வந்து இதில் உங்களுக்கு வராது. நீங்கள் வந்து நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆர்டர் ஃப்ளோ பற்றி சொல்லியிருப்போம். அதிலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே ஜஸ்ட்டு புரிஞ்சிடும். சரிங்களா ப்ரோ? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு, தெரியுதுங்களா ப்ரோ? ரன்னிங்கில் இருக்கு, அதாவது ரன்னிங்கில் இருக்கு மீன்ஸ் இந்த இடத்துல 4835 இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, தெரியுதுங்களா? இதை வச்சு தான் வந்து இப்போ இதை வச்சு நீங்கள் எப்படிலாம் கோல்டை கால்குலேட் பண்ணலாம், இப்போ நாளைக்கு வந்து கோல்டு ரேட் எவ்வளோ போகுது, எந்த அளவுக்கு போகலாம் அப்படின்றத
அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது, ஆனால் ப்ரிடிக்ட் பண்ணலாம் இந்த ரேஞ்சில் வந்து கோல்டு ப்ரைஸ் போகும் அப்படின்றத இன்றைக்கே நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 4835 சொல்லிட்டு இருக்கா ப்ரோ. என்ன சிஸ்டர்? ப்ரோ ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா இப்போ மேஜர் பேர்ஸ் வந்து யூரோ யூஎஸ்டி அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ கோல்டு வந்து என்ன பேர்ஸ்ல வரும்? கோல்டு வந்து பேர்ஸ்ல வராது சரிங்களா, இது வந்து வேற. ஓகே. பேர்ஸ்னா ரெண்டு கண்ட்ரியோட கரன்சியும் சேர்ந்து இதுவாகுதுன்னா தான் பேர் சரிங்களா. ஓகே ஓகே. ஒரு டவுட் ப்ரோ. வருமா ப்ரோ? ப்ரோ XAUUSDன்றது வந்து இப்போ கோல்டோட வேல்யூ வந்து யூஎஸ்டில என்னன்றத வச்சு ட்ரேட் பண்றதா ப்ரோ? ஆமா ப்ரோ, அந்த வேல்யூவை தான். ஒன் செகண்ட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்போ இந்த வேல்யூவை தான் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத சொல்ல போறோம் சரிங்களா. இந்த கோல்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரன்சி கிடையாது, இது வந்து கமோடிட்டி சரிங்களா. இப்போ இந்த இடத்துல கோல்டோட வேல்யூவை எப்படி நம்ம ஐஎன்ஆர்ல கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல என்ன பிரைஸ் ப்ரோ இருக்கு? 4835. உங்களுக்கு கால்குலேஷன் அப்படின்றது என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, கோல்டு பிரைஸ் டிவைடட் பை 1 ounce அப்படின்னு சொல்லிட்டு போடணும் ப்ரோ சரிங்களா. 1 ounceோட வேல்யூ என்ன அப்படின்னா 31.1035 அப்படின்றது தான் 1 ounceோட வேல்யூ சரிங்களா. நீங்க இந்த 1 ounceோட வேல்யூ போடணும்னா, அவுன்ஸ்னா இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல சவரன் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கிராம்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்றோம் பாத்தீங்கன்னா, இதே யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவுன்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. இதோட வேல்யூ வந்து 31.1035. அங்க மேல இருக்கு ப்ரோ, கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஷோ மோர் கொடுங்க. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க ப்ரோ. 1 ounceோட வேல்யூ என்ன ப்ரோ? 31.1035 சரிங்களா. இதை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, 4835 கால்குலேட்டரில் போயிட்டு 4835 டிவைடட் பை 1 ounce, அப்போது 31.1035 வர வேல்யூவை என்ன பண்ணோன்னா, இன்னைக்கு யூஎஸ் டாலரோட ப்ரைஸ் என்னன்னு பார்க்கணும் சரிங்களா. யூஎஸ் டாலரோட கரண்ட் ப்ரைஸ் என்ன ப்ரோ? 92.60 சரிங்களா. அப்போ 92.60 வந்து இந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணோம்னா ரூபாய். ஒரு கிராமோட பிரைஸ் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு ப்ரோ? 14,394 அரௌண்ட் வந்து இந்த பிரைஸ் நியர்பைல தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிராமோட 24 கேரட் ஆர் 24 கேரட் பிரைஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இந்த அரௌண்ட் இந்த பிரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட் வராது, 916 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இது அரௌண்ட் இந்த ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டுன்றது ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நாளை பின்னா வந்து வீட்டில் யாராவது அம்மாவோ யாரோ நகை வாங்க போகிறாங்க அப்படின்னா, நகை விலை ஏறுமா இறங்குமா அப்படின்றத நீங்கள் மிட் நைட்லேயே ப்ரெடிக்ட் பண்ணலாம். நைட்டு பார்க்கும்போதே நகை விலை இன்னைக்கு இவ்வளோ ரேட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா ப்ரோ? ப்ரோ இன்னும் ஒரே ஒரு ப்ரோ திரும்ப ஒன்றும் இல்லை ப்ரோ. கோல்டு வேல்யூ இந்த இடத்துல கோல்டோட வேல்யூ கரண்டா இருக்கும் 4835 சரிங்களா. ப்ரோ ஆனா அந்த சார்ட்ல நம்ம எந்த பாராமீட்டர் வைக்கணும்? டைம் ஃப்ரேம் வைக்கணும். நம்ம என்ன டைம் ஃப்ரேம் வச்சாலும் அதே வேல்யூஸ் தான் ப்ரோ காட்டும். 1 மினிட் வச்சாலும் அதே தான். 1 மினிட் வச்சாலும் உங்களுக்கு அதே வேல்யூ தான் காட்டும். இப்போ இந்த இடத்துல போய் நான் பிடிசி சும்மா வைக்கிறேன். மார்க்கெட்டு 1 ஹவரில் என்ன ப்ரைஸ் காட்டுது? 75,966. இதே நான் 1 மினிட்ல போனாலும் அதே ப்ரைஸ் தான் எனக்கு காட்டும் சரிங்களா. ஏன்னா
நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் வச்சாலும் மார்க்கெட் ட்ராவல் ஆகிற இடம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்குது. அப்போ ட்ராவல் ஆகிற இடம்ன்றது சேமாக தான் இருக்கும். சரி, இல்ல லைவ் மார்க்கெட்லயும் தெரிஞ்சுக்கலாமா இந்த மாதிரி கோல்டோட லைவ் பிரைஸ்? மார்க்கெட்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. இல்ல லைவ் மார்க்கெட்ல வந்து அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன் வருமே, அது கேக்குறேன். அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருதுன்னா உங்களுக்கு வந்து நகை கடைக்கெலாம் போகிறீங்கன்னா அடிக்கடி வந்து ரேட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. காலையில் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் காலையில் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு காலையில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பேஸ் பண்ணி காலையில் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போது சாயங்காலம் நைட்டுனா சாயங்காலம் ஒரு முறை, ஒரு 5 மணி போல் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுவாங்க, 5 PM போல். அப்போ அது வந்து எது பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட் எதாவது ஃபாலோ ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சரி, அப்போ யூசுவலா வந்து நம்ம சென்னை இந்தியன் மார்க்கெட்ல 9 மணிக்கு தான் ஃபிக்ஸ் பண்றாங்கனாக்க 8:30 மணிக்கு பார்த்தா கரெக்டா இருக்கும்ன்றீங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்ராக்சிமேட்டாக இந்த வேல்யூ தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சூப்பர். ப்ரோ அந்த இப்போ கால்குலேஷன் எப்படி மட்டும் பார்க்கணுன்றதை once ஃபர்ஸ்ட் more சொல்கிறேன் சொல்லுங்க. ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. கோல்டு கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கோல்டு அவுன்ஸ்னா என்ன ஒரு வாட்டி சொல்ல முடியுமா? 1 செகண்ட் சிஸ்டர், நான் முடிச்சிடுறேன், அப்புறம் கேளுங்க. கோல்டு ப்ரைஸ் ஓகே. XAUUSD ப்ரைஸு டிவைடட் பை 1 ounce. 1 ounceோட வேல்யூ என்ன? 31.1035 இன்டூ US டாலர் ப்ரைஸ். சரிங்களா? சிம்பிள் தான் ப்ரோ. நீங்கள் ஜஸ்ட்டு போகிறீங்க, கேல்குலேட்டர் எடுக்கிறீங்க, மார்க்கெட் என்ன ப்ரைஸில் ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்குறீங்க. 4835 ட்ராவல் ஆகுது. 4835 இன்டூ டிவைடட் பை 31.1035. சரிங்களா? வர வேல்யூ இன்டூ US டாலரோட அன்னைக்கு ப்ரைஸ் என்னன்னு பார்க்கணும். நம்ம பார்க்கும்போது 92.60 இருந்தது. இன்டூ 92.60 அப்படின்னு போட்டோன்னா 14,394 ரூபாய் ஒரு கிராம். சரிங்களா? இந்த மாதிரி தான் அப்ராக்சிமேட்டாக நம்ம வேல்யூஸை பார்த்துக்கலாம். நம்ம பார்க்கும்போது இப்போ நாளை பின்ன அம்மா வந்து நகை வாங்க போகலான்னு இருக்காங்கன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஏதோ ஒரு மார்க்கெட் வந்து செல் என்ட்ரி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது, வெயிட் பண்ணுமா வாங்காத, மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்றத இது பண்ணலாம். புரியுதுங்களா? ஐஎன்ஆர்ல தான் சொல்றீங்க வேல்யூ தானே ப்ரோ? ஐஎன்ஆரில் தான் வேல்யூ சொல்கிறேன் ப்ரோ. இந்த மாதிரி தான் நம்ம வந்து வேல்யூஸை ப்ரிடிக்ட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக இப்போ பார்த்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து அவுன்ஸ்னா வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இந்த கோல்டு ரஷ் இந்த மாதிரி நிறைய எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து தங்கத்தை எடுத்துட்டு கிராம் கணக்குலன்னு சொல்ல மாட்டானுங்க, இத்தனை அவுன்ஸ் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லுவானுங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம இங்க இந்தியால ஒரு பவுன் சொல்றோம்னா ஒரு அவுன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, நம்ம வந்து கிராம், பவுன், அதாவது பவுன் அண்ட் தென் வந்து சவரன் சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்க அவுன்ஸ்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அவுன்ஸ்னு சொல்லுவாங்க. மேஜரா வந்து கோல்டை வந்து ரிசர்வ் பண்ணியிருக்க கண்ட்ரி எதுனா US தான். அப்போ யூஎஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். சரிங்களா? இப்போ இன்னைக்கு வந்து கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடேலாம் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இந்த இப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் ஆச்சு ப்ரோ, இந்த தங்கம்லாம் வாங்குவாங்களே, அக்ஷய திருதி, இதனால தான் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அதனாலலாம் இன்க்ரீஸ் ஆகுறது இந்தியன் மார்க்கெட்டுக்கும் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? இந்த கோல்டோட ப்ரைஸ்லாம் வந்து ஏறுறதுக்கு மெயின் ரீசனே US தான். யூஎஸை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். அக்ஷய திருதிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? ஓகே ப்ரோ. டவுட் ப்ரோ. சொல்லுங்க சிஸ்டர். ரெக்கார்டிங் சென்ட் பண்ணுவீங்க குரூப்ல? சென்ட் பண்ணுவோம் சிஸ்டர். இப்போ இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு வராதானே இன்னைக்கு நைட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம், இல்லை நாளைக்கே ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? நாளைக்கே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் ப்ரோ. நாளைக்கே இந்த ரேஞ்ச் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நம்ம இன்னைக்கு நைட்டு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா ப்ரோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ, எந்த டைமில் வேணால் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம் ப்ரோ. எந்த டைமில் வேணால் நீங்கள் வேல்யூஸை செக் பண்ணலாம். இப்போ தான் செக் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. சரிங்களா? போயிட்டு வாங்கலாம் நம்ம டிசிஷன்ல இருக்காங்கன்னா நீங்க நம்ம நைட்டே ப்ரெடிக்ட் பண்ணி வாங்க வேணாம் இல்லாட்டி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா? முடியும் ப்ரோ. டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ.
ப்ரோ இப்போ இந்த அக்ஷய திருத்தினா நிறைய பேர் வாங்குவாங்க ப்ரோ. ஸோ வாங்குறதால அதுவும் ஒன்று ஏறும்ல ப்ரோ, அதுவும் பேஸ் பண்ணி? அதெல்லாம் ஏறாது ப்ரோ. எவ்வளோன்னு வாங்குவாங்க ரொம்பலாம், அதாவது இது வாங்குறதுனாலாம் ஏறாது ப்ரோ. யூஎஸ் கிட்ட இருக்க கோல்டுக்கு இந்தியா கிட்ட இருக்க கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு அளவுக்கு தான் இருக்குமே, சரிங்களா? கோல்டோட மெயின் ரிசர்வ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான். அக்ஷய திருதிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. யூஎஸ்ல போய் அக்ஷய திருதினால தான் கோல்டு ஏறுதான்னு கேட்டிங்கன்னா சிரிப்பானுங்க. அப்படின்னா என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு. நம்மளும் வந்து இந்த ட்ரேடிங்லாம் தெரியாதப்ப என்ன நினைப்போம், அக்ஷய திருதினால தான் ஏறுதுன்னு நினைப்போம். அதுக்கப்புறம் இதை பற்றி தெரியும் போது தான் ஓகே இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ப்ரோ ஹலோ கேக்குதா ப்ரோ? ப்ரோ ஓகே ப்ரோ, இன்னும் டாபிக் நிறைய இருக்குது. டவுட்ஸை நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு டாபிக்ஸை கவர் பண்ணுறேன், சரிங்களா? இன்றைக்கான டாப்பிக்கை இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு புரோக்கர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு 3 டைப் ஆஃப் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு யாருன்னா ஏ புக். ஏ புக்னா யாருன்னா, இப்போ ஒரு புரோக்கர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 டைப் ஆஃப் புரோக்கர்ஸ் இருக்காங்க ப்ரோ. ஒரு டைப் வந்து ஏ புக், இன்னொரு டைப் என்னன்னா பி புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சரிங்களா? ஒரு டைப் ஆஃப் புரோக்கர்ஸ் வந்து யாருன்னா ஏ புக். ஏ புக்னா யாருன்னா ப்ராப்பரல் புரோக்கர், சரிங்களா? இவங்க கிட்ட டெபாசிட் பண்ணும்போதும் ப்ராப்ளம் இருக்காது, வித்ரா பண்ணும்போதும் ப்ராப்ளம் இருக்காது, எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆகும், சரிங்களா? ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டபிளான புரோக்கர்ஸ். ஏ புக் டைப் ஆஃப் புரோக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டபிளான புரோக்கர்ஸ். இதே பி புக்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கர்ஸ் இருக்காங்க. இவங்கலாம் யார் அப்படின்னா லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேமர்ஸ், சரிங்களா? ஸ்கேமர்ஸ் இவங்கலாம் டெபாசிட் மட்டும் தான் பண்ணுவோம் புரோக்கரில், வித்ரான்றதை தரமாட்டான், சரிங்களா? நார்மலாக டெபாசிட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவோம், ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்லாம் பண்ணுவோம். ஆனால் வித்ரா கேட்குறீங்கன்னும் போது இந்த புரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வித்ரா கொடுக்க மாட்டான். அப்போ பி புக் புரோக்கர்ஸ்லாம் யாருன்னா லிட்ரலி ஸ்கேமர்ஸ், சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு புரோக்கர் இருக்காங்க. ப்ரோ புரோக்கர்ஸ்னா என்னது? நம்ம புரோக்கர்ஸ்னா என்னன்னா, இப்போ நீங்க வாங்குறீங்க விற்கிறீங்களா ப்ரோ, கோல்டை வாங்கி இப்போ கோல்டை வந்து நம்ம வந்து வாங்குறோம் மீன்ஸ் கையில் வாங்குறது கிடையாது. நார்மலாக கோல்டில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளால டைரெக்டாக போய் அந்த மார்க்கெட்டில் இது பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கும் நடுவில், அதாவது அந்த மார்க்கெட்டுக்கும் நடுவில் தான் இருக்கிறவங்க தான் யாருன்னா புரோக்கர்ஸ், சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஷேர் ஒன்று வாங்குறீங்கன்னா அந்த ஷேர் வந்து கம்பெனிலேருந்து வரும்போது அந்த ஷேருக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஆள் தான் யாருன்னா புரோக்கர். அந்த புரோக்கர் இருந்தால் தான் உங்களால் வாங்கவே முடியும், சரிங்களா? ப்ரோ அந்த மாதிரியா? என்ன ப்ரோ? லைக் ஏஞ்சல் ஒன் க்ரோ அந்த மாதிரி. கைட், ஆமாம், அவங்களாம் புரோக்கர் தான். கைட்டு, ஏஞ்சல் ஒன்று, அப்ஸ்டாக்ஸு, க்ரோ, இவங்க எல்லாருமே புரோக்கர்ஸ் தான். அதே மாதிரி ஃபாரெக்ஸ்க்குமே புரோக்கர்ஸ் இருக்குது. என்ன ஒன்றுனா கைட்டு இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் சொன்னார்ல கைட்டு, ஏஞ்சல் ஒன்று, அப்ஸ்டாக்ஸு, க்ரோ இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கான புரோக்கர்ஸ். ஃபாரெக்ஸுக்கு செப்பரேட்டாக இருக்காங்க. நான் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கான புரோக்கர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ட்ரஸ்டபிள், ஃபாரெக்ஸை எந்த அளவுக்கு நம்பவே கூடாதுன்றதே நான் சொல்லுவேன், சரிங்களா? பாருங்க அப்படியே. கிரே புக்னு ஒருத்தங்க இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். கிரே புக்னு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த கிரே புக்னா யாருன்னா ஆஃப் ஏ புக் ஆஃப் பி புக்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன் இப்படி சொல்கிறோன்னா, இவங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியை கிரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவீங்க, வித்ரா கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. சரி, வித்ரா கொடுக்குறான்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பரவாயில்ல வித்ராலாம் கொடுக்குறாங்க, இவங்ககிட்ட இன்னும் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போது ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தரா மாதிரி தந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு வித்ராவே கொடுக்க மாட்டான். நீங்கள் காசு வந்து வித்ரா போடுறீங்கன்னும் போது வித்ராவே கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணுற புரோக்கர் வந்து எப்படி இருக்கணும்னா ஏ புக் டைப் ஆஃப் புரோக்கர்ஸ் தான் இருக்கணும். எனக்கு எப்படி ப்ரோ, நான் வந்து இதுக்கு புதுசு, எனக்கு ஒரு புரோக்கரை எப்படி சூஸ் பண்ணணுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த புரோக்கர்ஸ்லாம் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. உங்களுக்கு என்னென்னலாம் இதுக்கப்புறம் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள் ப்ரோ. நீங்கள் இந்த ட்ரேடிங் ரிலேட்டடாக பார்த்த அப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய புரோக்கர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஸ்டாவில் நீங்கள் பார்ப்பீங்க, ட்ரேடிங் ரிலேட்டடாக பார்ப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரோக்கர்ஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க.
இல்லை வந்து புரோக்கர் ரிலேட்டடாக வந்து ஒரு சில இதுலாம் வரும், ஒரு புது புது புரோக்கர்லேருந்துலாம் வருவாங்க. அப்போ எல்லா புரோக்கரையும் நம்ம நம்பிடலாமா ப்ரோ, அதில் நம்ம ட்ரேட் பண்ணிடலாமான்னு கேட்டேன். அப்படிலாம் பண்ணவே கூடாது சரிங்களா. இப்போ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணாத எப்படி அந்த புரோக்கரெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, விக்கிஎஃப்எக்ஸ் கூகுளில் போயிட்டு விக்கிஎஃப்எக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும் சரிங்களா. WIKIFXன்னு போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். இதில் எந்த புரோக்கரை பற்றி போட்டாலும் அந்த புரோக்கரோட ரிப்போர்ட் என்ன, அதாவது அந்த புரோக்கர் வந்து எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளா இல்லையா அப்படின்றது காமிச்சிடும் சரிங்களா. எப்போவுமே நீங்கள் சூஸ் பண்ணுற புரோக்கர்ன்றது ரிஜிஸ்டர்டாக இருக்கக்கூடாது, ரெகுலேட்டட் புரோக்கராக இருக்கணும். இந்த இடத்துல என்ன ப்ரோ போட்டிருக்கு, ரெகுலேட்டட் புரோக்கராக இருக்கணும் சரிங்களா. இப்போது உங்கள் எல்லாருக்குமே வந்து காமனாக தெரிஞ்ச புரோக்கர் என்னது, எக்ஸ்னஸ் அப்படின்ற புரோக்கரை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா. இப்போது எக்ஸ்னஸ்ன்னு போடுறேன்னா ஒரே எக்ஸ்னஸ் பேரில் எத்தனை பேர் வருது பார்த்தீங்களா கீழே. இப்போது இந்த இடத்துல என்ன ப்ரோ போட்டிருக்கு, எக்ஸ்னஸ் ரெகுலேட்டட்னு போட்டிருக்கா. மீதில் என்ன இருக்குது, எக்ஸ்னஸ் ஈக்விட்டி நான் ரெகுலேட்டட், எக்ஸ்னஸ் ஃபாக்ஸ் நான் ரெகுலேட்டட்னு போட்டிருக்கு. இவங்களாம் ஏன் இந்த மாதிரி பேர் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து என்ன தெரியும்னா எக்ஸ்னஸ்ன்ற ஒரு புரோக்கர் நல்ல புரோக்கர் அப்படின்றது தெரியும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நிறைய புரோக்கர்லேருந்து சேம் இதே எக்ஸ்னஸ்ன்ற பேரில் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி நாங்கள் எக்ஸ்னஸ்லேருந்து கால் பண்ணுறோம் ப்ரோ, ஆனால் ஃபுல் பேரை வந்து போட மாட்டாங்க, எக்ஸ்னஸ் ஈக்விட்டின்னு இருக்கும். அவன் வெறும் எக்ஸ்னஸ் தான் அவங்கள்ட்ட சொல்லுவான், இது மாதிரி இதுலேருந்து காண்டாக்ட் பண்ணுறோம் ப்ரோ, இதில் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. ஆனால் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணினா வித்ரா பண்ண மாட்டானுங்க. இது கீழே இருக்க எல்லாருமே யாருன்னா ஸ்கேமர்ஸ், இவனுங்க ஃபுல்லாகவே ஸ்கேமர்ஸு. இந்த மாதிரி ரெகுலேட்டட் புரோக்கர்ஸ் தான் எப்போவுமே நல்ல புரோக்கர்ஸு சரிங்களா. அதே மாதிரி வெறும் ரெகுலேட்டர் இருந்தால் மட்டும் சூஸ் பண்ணிடணுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே போயிட்டு அவங்களோட ஸ்கோரையும் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ இதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா எக்ஸ்னஸை கிளிக் பண்ணுறேன்னா இவங்க எவ்வளோ ப்ரோ ஸ்கோர் வச்சுருக்காங்க இந்த இடத்துல 10க்கு 8.33 ரேட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு ரேட்டிங்ஸ் வச்சுருக்காங்கன்னும் போது நல்ல புரோக்கர். இன்கேஸ் இந்த ரேட்டிங்ஸ்ன்றது எப்படி அடி வாங்கும்னா, இப்போ நான் ஒரு வித்ரா கேட்குறேன் ப்ரோ, எனக்கு வித்ரா தரல, அந்த வித்ரா தரலன்னும் போது என்னோட ரேட்டிங்ஸ்ன்றது அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இந்த வெப்சைட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அது ரியலாக அது உண்மையான ஒரு கம்ப்ளைண்டாக இருந்தது அப்படின்னா இவனோட ஸ்கோருன்றது அடி வாங்கும் சரிங்களா. இதே மாதிரி இன்னொரு ஒரு புரோக்கர் பாருங்கள், ஜஸ்ட் மார்க்கெட் அப்படின்ற ஒரு புரோக்கர் இருக்குது. இந்த புரோக்கர் என்ன ஆச்சுன்னா நல்ல புரோக்கர் தான், ஆனால் ரீசெண்ட் டேஸாக இவங்களோட ஸ்கோருன்றது பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ப்ரோ இருக்குது ஸ்கோரு, 3.95. இவங்களது வந்து ஒரு 6-7 கிட்ட இருந்தது. ஆனால் ரீசெண்ட் டேஸாக என்ன ஆச்சுன்னா இவங்க ஸ்கோருன்றது அடி வாங்கிடுச்சு. இந்த இடத்துல விக்கிஎஃப்எக்ஸில் என்ன ப்ரோ கொடுத்துருக்காங்க, விக்கிஎஃப்எக்ஸ் ஹஸ் ரெக்கார்டட் டோட்டல் ஆஃப் 52 யூசர் கம்ப்ளைண்ட்ஸ் அகேன்ஸ்ட் திஸ் புரோக்கர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இவன் வந்து வித்ராவல் இஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால 52 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இவன் மேலே ரைஸ் ஆயிருக்கு. அதனால வந்து இவனோட ஸ்கோர்ன்றது இந்த மாதிரி கம்மியாயிருக்கு தெரியுதுங்களா. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற புரோக்கர் என்னன்னா சிபிடி அப்படின்ற ப்ரோ. அது லைவாவே இருந்தது, எனக்கே எஃபெக்ட் ஆச்சு ப்ரோ அது ஒரு நாள். ஆமாம், நானும் ஜஸ்ட் மார்க்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னும் போது நம்ம வித்ரா போட்டோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது சிபிடி மார்க்கெட்ஸ். சிபிடி மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா கீழே என்ன ப்ரோ கிரியேட் பண்ணியிருக்கான், சிபிடிஓ மார்க்கெட்னு கிரியேட் பண்ணியிருக்கான் ஃபேக்கா, தெரியுதுங்களா. இவங்களாம் ஸ்கேமர்ஸ். மேலே ரெகுலேட்டட் புரோக்கர் தான் நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ நம்ம சிபிடி யூஸ் பண்ணுறோம். இவன் எவ்வளோ ப்ரோ ஸ்கோர் மெயின்டைன் பண்ணுறான், 8.53 மெயின்டைன் பண்ணுறான். இப்போது இவங்க என்னென்ன கண்ட்ரிலலாம் லைசன்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க, இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கிஎஃப்எக்ஸில் உங்களுக்கு ஷோ ஆகிடும். உங்களை வந்து ஏதாவது ஒரு புரோக்கர் வந்து சொல்லுங்கள் ப்ரோ, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து விக்கிஎஃப்எக்ஸ்ல மட்டும் தான் கிடைக்குமா? நம்ம விக்கிஎஃப்எக்ஸ் தான் யூஸ் பண்ணோம். இன்னொரு ஒரு வெப்சைட் கூட இருக்குது விக்கிஎஃப்எக்ஸில் நல்லா இருக்கும். நம்ம விக்கிஎஃப்எக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பர்சனலாக பார்க்குறதுக்கு. ஏன்னா சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் வராம இருக்கிற வரைக்கும் இட் பெட்டர். அப்போ வந்துச்சுனாக்கா அப்போ பேக்கப்க்கு வேற ஏதாவது இல்லை இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஒரு வெப்சைட், அதாவது இப்போ நான் வந்து இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது எல்லா ப்ரோக்கர்ஸை பற்றியும் நான் பார்ப்பேன். இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ரோக்கரோட ஸ்கோர் கம்மியாகுதுன்னும் போது நான் என்ன பண்ணுவேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அலர்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி ப்ரோக்கர் ஸ்கோர் கம்மியாகுது ப்ரோ, அதில் யாராவது வந்து அக்கௌண்ட் இது பண்ணியிருந்தீங்கன்னா வித்ரா பண்ணிவிடுங்க அப்படின்றத நான் சொல்லிடுவேன் சரிங்களா. ஓகே. இப்போ கிரிப்டோஸ்ல வந்து இந்த பைனான்ஸ்லாம் இருக்கே, அதெல்லாம் வந்து பைனான்ஸ்லாம் ட்ரஸ்டபிள் தான் ப்ரோ. புரோக்கர்ஸ் நல்ல புரோக்கர் தான், ட்ரஸ்டபிள் தான். ஏன்னா வேர்ல்டு நம்பர் 1 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுன்னும் போது அதெல்லாம் ட்ரஸ்டபிள் தான். ஓகே ஃபைன். ஹலோ ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ட்ரேடர்னா என்ன ப்ரோ?
மெட்டா ட்ரேடரா ப்ரோ? ஆ மெட்டா ட்ரேடர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணுற இடம் சரிங்களா. மெட்டா ட்ரேடரில் தான் ட்ரேட் பண்ணுவீங்க. இந்த புரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்களா? ஆமா ப்ரோ. இது வந்து பேங்க் மணி, அது வந்து ஆமாம் ஏடிஎம் மணி. ஆமாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஆக்சிஸ்னு ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் கூகுள் பேயில் லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா? எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுறது கூகுள் பே. எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே கூகுள் பே யூஸ் பண்ணலாம், கரெக்டுங்களா? அந்த மாதிரி உங்களோட கூகுள் பேவை எடுத்துகிட்டு போய் கூகுள் பே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு போய் கூகுள் பேயில் லிங்க் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எந்த புரோக்கரில் நீங்கள் ஆப்பை வந்து அதாவது அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே அந்த அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து எம்டி ஃபைல போட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். டெபாசிட் வித்ரா பண்ணுறது புரோக்கரில் பண்ணுவோம். ட்ரேட் பண்ணுறதுன்றத எம்டி ஃபை மெட்டா ட்ரேடர் ஃபைல பண்ணுவோம் சரிங்களா. அதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே. இப்போது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஏ புக், பி புக், கிரே புக் இதெல்லாம் பார்த்துட்டோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபாரெக்ஸ் செஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃபாரெக்ஸில் இந்த டைமில் வந்து மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு பாருங்கள். இப்போ நீங்க இந்த டைப் பண்ற இது இந்த நோட் பேடும் நான் அனுப்பி சென்ட் விடுவீங்களா பண்ணிடுவேன் ப்ரோ ப்ரோ? உங்களுக்கு. ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ, சூப்பர். இதான் இந்தியன் டைமா ப்ரோ? ஐஎஸ்டி டைம் தான் ப்ரோ எல்லாமே. ஓகே. ப்ரோ ஏதாச்சும் ஒரு புரோக்கர்கிட்ட போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு டெபாசிட் பண்ணாதான் கிரியேட் பண்ண முடியும். அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஓகே. சார் நீங்க என்ன brokerage சார் ப்ரிஃபர் பண்றீங்க? நான் சிபிடி தான் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ டவுட் ப்ரோ. ஒன் செகண்ட் ப்ரோ. ஹலோ ப்ரோ. இருங்க ப்ரோ, கேளுங்க, நான் கழிச்சு கேளுங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அப்புறம் கேளுங்க. ஃபாரெக்ஸ் செஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் இருக்குது. ஏஷியன் செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன் சொல்லிட்டு இருக்குது சரிங்களா. இன்னும் நிறைய இருக்குது, இது மட்டும் மேஜராக பார்த்தா போதும் சரிங்களா. இப்போ ஏஷியன் செஷன்னும் போது மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுன்னு கிடையாது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23/5 ரன்னிங்கில் இருக்கும் சரிங்களா. அதாவது 24/5ன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 24/5னா என்னென்னா சாட்டர்டே சண்டே தவிர வாரத்தில் 5 நாள் மார்க்கெட் உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கும். நடுவில் ஒரே ஒரு ஹவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மார்க்கெட் உங்களுக்கு லீவ், அதாவது உங்களுக்கு வந்து கேப் விடுறாங்க சரிங்களா. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் இருக்கவங்களாம் எந்த டைமில் ப்ரோ ஆக்டிவாக இருப்பாங்க? ஏஷியாவில் இருக்க பீப்புள்ஸு, இப்போ நம்மளாம் ஏஷியா தானே ப்ரோ, கரெக்டுங்களா? இப்போ ஏஷியாவில் இருக்க பீப்புள்ஸ்லாம் எந்த டைமாக ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுவாங்க இப்போ அந்த கண்ட்ரியில் இருக்க பேங்க்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்கும். அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைமில் பேங்க்ஸு, இந்த ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகி நிறைய ட்ரேட்ஸ்ன்றது நடக்கும். அப்போ ஏஷியன் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் என்னென்னா 5:30 AM to 2:30 PM சரிங்களா. காலைல 5:30 மணி ஏஎம்லேருந்து 2:30 மணி PM வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் செஷன் ரன் ஆகுது. நெக்ஸ்ட்டு லண்டன் செஷன், வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 PMலேருந்து 8 PM வரைக்கும் ரன் ஆகுது. நெக்ஸ்ட்டு நியூயார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30 PMலேருந்து மார்னிங் 2:30 AM வரைக்கும் ரன் ஆகுது. இப்போது இந்த இடத்துல எதெல்லாம் மார்க்கெட் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஏஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வால்யூம்ன்றது, அதாவது பெரிய பெரிய மூவ்மெண்ட்ன்றது ஏஷியன் செஷனில் இருக்காது சரிங்களா. அப்போது 2:30 மணி வரைக்கும் ஏஷியன் செஷன் உங்களுக்கு நடக்குது. ஆனால் இன்பிட்வீனில் லண்டன் என்ன ப்ரோ பண்ணுறான்? 1 மணிக்குள்ளே வரானா? இன்பிட்வீன், அதாவது ஏஷியன் செஷன் 5:30 மணி ஏஎம்லேருந்து 2:30 மணி PM வரைக்கும் நடக்குது. ஆனால் இன்பிட்வீனில் 1 மணிக்கு என்ன பண்ணுறான்? லண்டன் செஷன் உள்ளே வரான். 1 மணிக்கு வந்துட்டு அவன் ஒரு 8 மணி 10 மணி வரைக்கும் லண்டன் செஷன் உள்ளே இருக்கான் சரிங்களா. அப்போது அந்த 1 மணிக்கு வரும்போது ஏஷியன்லேருந்து லண்டன் வந்து மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணுறான். அப்போ அந்த ஒரு டைமில் என்ன நடக்கும்னா மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? புரியுது ப்ரோ. நெக்ஸ்ட்டு 6:30 என்ன பண்றான்? ஷார்ட் பொசிஷன் வரும்ன்றீங்களா? என்ன ப்ரோ? நிறைய ஷார்ட் பொசிஷன் வரும்னு எதிர்பார்க்கறீங்களா அந்த டைம்ல? ஷார்ட் நம்ம சொல்ல முடியாது, லாங் கூட வரலாம் உங்களுக்கு மேபி.
அதாவது ஓகே. இதை டிபெண்டிங் ஆன் சிம்பிளாக தி எப்படி கோட். சொல்லணும்னா ஏஷியான் செஷனில் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இல்லாமல் கன்சால்டேட்டாக இருக்கும், சைட்வேஸில் இருக்கும். லண்டனில் மேனுப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நியூயார்க்கில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது என்னன்னா லண்டனில் வந்து மூவ்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், நியூயார்க்கில் அதை விட இன்னும் நல்லா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஷியாவிலேருந்து 2:30 மணிக்கு வந்து முடியுது. ஆனால் 1 மணிக்கு என்ன பண்ணுறான், லண்டன் மார்க்கெட்டு ஏஷியன் மார்க்கெட், அதாவது அந்த இடத்துல மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சாயங்காலம் 6:30 மணிக்கு நியூயார்க் மார்க்கெட் வந்து டேக் ஓவர் பண்ணுறான். அப்போ அட் அ டைமில் வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட்டும் வேர்ல்டு லார்ஜஸ்ட் மார்க்கெட் எதுனா நியூயார்க் மார்க்கெட், ரெண்டுமே உள்ளே இருக்குன்னும் போது அந்த டைமில் மூவ்மெண்ட்ன்றது அதிகமாக இருக்குமா? ஸோ அந்த ஒரு டைமில் மூவ்மெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 5:30 ஒரு 5 o'clock மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த செஷனில் ப்ரோ ட்ரேட் பண்ணலாம், எதில் நீங்கள் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லண்டன் அண்ட் நியூயார்க்கில் பண்ணுவேன். ஏஷியாவில் பண்ணவே மாட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா, ஏஷியாவில் செட்டப் வந்ததுன்னா ஏஷியன் டைமிங்கில் நான் பண்ணுவேன். சரிங்களா? இந்த ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் தான் ட்ரேட் பண்ணோன்ற அவசியம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் எந்த டைமிங்கில் செட்டப் வருதோ அந்த டைமிங்கில் நீங்கள் ட்ரேடுன்றதை பண்ணலாம் ப்ரோ. சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம லண்டன் நியூயார்க் இதில் தான் நம்ம அதிகமாக ட்ரேட் பண்ணுவோமா? ஆமாம், லண்டன் நியூயார்க் தான் மேக்ஸிமம் வரும். இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, நான்லாம் வந்து மார்னிங் வேக்கப் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு தான் வேக்கப் ஆகும். அப்போ நான் எதில் போய் மார்க்கெட்டில் டேரெக்டாக உட்காருவேன், லண்டன் மார்க்கெட்டில் தான் என்னால் உட்கார முடியும். சரிங்களா? லண்டன் நியூயார்க்கு பார்க்குற மாதிரி பார்ப்பேன். அதுலேருந்து நைட்டு ஃபுல்லாக வந்து மார்க்கெட் பார்ப்போம். இந்த மாதிரி தான் நம்மளோட ரொட்டீன்ன்றதே இருக்கும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி நம்மளோட ரொட்டீன்ன்றது இருக்கும், எந்த மாதிரிலாம் நம்ம ட்ரேட் பண்ணுவோன்றதை நான் அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் தான் ப்ரோ டைமிங்கு. சரிங்களா? இப்போது இதில் நீங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா இதுதான் மெயினாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? லாட் சைஸ் கேல்குலேஷன் பார்க்க போகிறோம். மெயினான விஷயம் ப்ரோ, இந்த லாட் சைஸ் கேல்குலேஷன் அப்படின்றது தான் ரொம்ப 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 மெயின். ஜஸ்ட்டு பாருங்கள். இப்போ 1 செகண்ட் ப்ரோ. One point is equal to 10 pips bro. சரிங்களா? 10 pips is equal to 100 pipettes. இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 10 pips pipettesலாம் என்னன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கா ப்ரோ? இந்த இடத்துல நான் என்னோட கர்சர் கிட்ட என்ன வேல்யூ ப்ரோ இருக்கு? 6 இருக்கா? இந்த பாயிண்ட்ல இருந்து 2 வேல்யூ தள்ளி இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா பிப்பெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு பேர் பிப்ஸு, இதுக்கு பேர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? பிப்பெட்டு, பிப்ஸு, பாயிண்ட்ஸு. இப்போது இந்த இடத்துல மார்க்கெட்டு 3.5ல இருக்குது ப்ரோ, 4835ல இருக்குது. சரிங்களா? 4835லேருந்து எத்தனை பிப்பெட் மூவ் ஆனால் உங்களுக்கு இது 4836 மாறும்? 64. இல்லை ப்ரோ, இப்போ 48 இப்போ என்னன்னா மார்க்கெட் என்ன பாயிண்ட்ல இருக்கு, ஜஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, 4835.00ல இருக்கு. சரிங்களா? இந்த 00ல இருந்து 4835.99 இதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் போச்சுன்னா இது என்னவா ப்ரோ மாறும்? 4836 மாறுமா? அப்போ 100 பிப்பெட் மூவ் ஆச்சுன்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுது. சிம்பிள் கால்குலேஷன் தான் ப்ரோ, ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் தெரியாது. இந்த லாட் சைஸ் கால்குலேஷனுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனோ அடிஷனோ தெரிஞ்சாலே போதும், வேற எதுவுமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. மல்டிப்ளிகேஷன் 2 into 2, 5 into 2, 5 into 10 இந்த மாதிரி பேசிக் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சாலே போதும். இதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சின்ன குழந்தைக்கு சொன்னால் கூட ஈஸியாக அது புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட்டு பாருங்கள், 4835லேருந்து 00லேருந்து 36க்கு போனோன்னா 100 பிப்பெட் மூவ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அதாவது ஒரு பாயிண்ட்ன்றது கிடைக்கும். சரிங்களா? அப்போது ஒரு பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு எத்தனை பிப்ஸ் ப்ரோ?
10 பிப்ஸ். இந்த பிப்ஸ்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எப்படி போகும், 4835.10 போகும், அப்புறம் 4835.20 போகும், இந்த மாதிரி போகுமா. இப்போ இந்த இடத்துல இது வரும்போது எத்தனை பிப்ஸ் ப்ரோ? ஒரு பிப்பு, ஒரு பிப்பு, இது 2 பிப்பு. இந்த மாதிரி 100 வரைக்கும் போச்சுன்னா எத்தனை பிப்ஸ்? 100 பிப்பட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 பிப்ஸ். 10 பிப்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பாயிண்ட். இந்த இடத்துல 100 பிப்பட்டுக்கான மூவ்மெண்ட் நடந்தாதான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ன்றதே சேஞ்ச் ஆகும். சரிங்களா, இதுதான் ப்ரோ பிப்பட்ஸ் அண்ட் பிப்ஸ்க்கான கேல்குலேஷன். சரிங்களா, இப்போ சிம்பிளா சொல்றேன், ஜஸ்ட் அப்படியே பாருங்க. இப்போ நீங்க இப்ப இருக்க காலகட்டத்துக்கு கடைக்கு போய் உங்களால மினிமமா ஒரு காசு கொடுத்து ஏதோ ஒரு பொருள் வாங்க முடியும்னா மினிமம் எவ்வளவு ப்ரோ ஒரு காசு கொடுத்து வாங்குவீங்க? ஒரு சாக்லேட் ஒன்று வாங்க போறீங்க, மினிமம் எவ்வளவு கொடுத்து ஒரு சாக்லேட் உங்களால வாங்க முடியும்? ஒரு ரூபாய் கொடுத்து உங்களால ஒரு சாக்லேட் வாங்க முடியுமா இப்ப இருக்கிறதுக்கு? அந்த மாதிரி நீங்க ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில லாட் சைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மினிமம் லாட் சைஸ் 0.01ல இருந்து 0.09 வரைக்கும் உங்களுக்கு மைக்ரோ லாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மினி 0.10ல இருந்து 0.99 வரைக்கும் மினி லாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 1 அப்படின்றது ஸ்டாண்டர்ட் லாட். சரிங்களா, மைக்ரோ லாட்னா 0.01ல இருந்து 0.09 வரைக்கும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைக்ரோ லாட்னு சொல்லுவாங்க. மினி லாட்னா 0.10ல இருந்து 0.99 வரைக்கும் மினி லாட். ஸ்டாண்டர்ட்னா 1 அப்படின்றது ஸ்டாண்டர்ட் லாட். சரிங்களா, இப்போ இதெல்லாமே பிப்பட்டுங்களா? பிப்பட் ஞாபகம் வச்சுக்காங்க. ஜஸ்ட் வந்து இதெல்லாம் காசுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு கொடுத்து தான் நம்மளால வாங்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மினிமம் என்ன லாட் சைஸ் யூஸ் பண்ணா உங்களால ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா 0.01 தான் மினிமமா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய லாட் சைஸ். சரிங்களா, இப்போ ஒரு கேல்குலேஷன் பண்ணலாம் ப்ரோ. இந்த கேல்குலேஷன் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா, பாருங்க, நான் 0.01 லாட் சைஸ் யூஸ் பண்றேன். லாட் சைஸ் 0.01 யூஸ் பண்றேன். சரிங்களா, இது பாயிண்ட்ஸ், இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போ இந்த இடத்துல 0.01 லாட் சைஸ் யூஸ் பண்றேன் ப்ரோ. மார்க்கெட்டு 4835ல இருந்து 4836 போச்சுன்னா எத்தனை பாயிண்ட் ப்ரோ மூவ்மெண்ட் நடந்திருக்கு? ஒரு பாயிண்ட் ப்ரோ நல்லா கவனிங்க எல்லாருமே. மார்க்கெட்டு 64 பிப்பட் இல்ல பாயிண்ட்ஸ்லாம் வேணாம், அதாவது பிப்பட்ஸ்லாம் தேவை கிடையாது, ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி கூட சொல்லுங்க. 4835ல இருந்து 4836 போச்சுன்னா எத்தனை பாயிண்ட்ஸ்? ஒரு பாயிண்ட். சரிங்களா, ஒரு பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல 0.01 லாட் சைஸ் அடிச்சு ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் விட்டுருங்க ப்ரோ. இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கா? இந்த இடத்துல எத்தனை பாயிண்ட்? 1. அப்போ இந்த 1 into 1 எவ்வளோ ப்ரோ? 1.01. 1 into 1, 1 வந்து 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ எவ்வளோ வரும்? 1. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 0.02 லாட் சைஸ் யூஸ் பண்றேன். சரிங்களா, மார்க்கெட்டு 4835ல இருந்து 4838க்கு போயிருக்கு. 35ல இருந்து 38க்கு போயிருக்கு. எத்தனை பாயிண்ட் ப்ரோ? 6 பாயிண்ட் கிடைக்கும். கரெக்டா சொல்லுங்க. 6 பாயிண்ட். எத்தனை பாயிண்ட் கிடைக்கும் அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல எத்தனை பாயிண்ட் கிடைக்கும் அதை மட்டும் சொல்லுங்க ப்ரோ. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நெக்ஸ்ட். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க, நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் பொறுமையா சொல்லி போகணும். சரிங்களா,
4835ல இருந்து 4838க்கு போகுது மார்க்கெட். 3 பாயிண்ட்ஸ். இப்போ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்? இந்த இடத்துல 0வையும் விட்டுருங்க. 2 இருக்கு. 2 into 3 6. அப்போ 0.02ல நான் அடிச்சிருந்தேன் அப்படின்னா $6 ப்ராஃபிட். இதே நான் 0.01ல அடிச்சு 3 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தா எவ்வளவு ப்ரோ ப்ராஃபிட் வந்திருக்கும்? $3. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் திரும்ப நடத்த முடியுமா ப்ரோ? நான் சொல்றேன் ப்ரோ. ஜஸ்ட் அப்படியே பாருங்க. இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? 4835ல இருந்து மார்க்கெட் ப்ரோ நீங்க மட்டும் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ சொன்னீங்கல்ல 4835ல இருந்து மார்க்கெட் 4836 போச்சுன்னா எத்தனை பாயிண்ட் ப்ரோ? 1 பாயிண்ட் ப்ரோ. 1 பாயிண்டா? இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மூவ்மெண்ட் நடந்திருக்கு சரிங்களா? நான் யூஸ் பண்ற லாட் சைஸ், இப்போ நீங்க கடைக்கு போய் மினிமமா $1 கொடுத்து தானே ஏதோ ஒரு சாக்லேட்டையே வாங்க முடியும். அந்த மாதிரி ஃபாரெக்ஸ்ல ஒரு ட்ரேட் பண்ணோம்னா 0.0 வந்தா மினிமமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாட் சைஸ். அப்போ 0.01 சொல்றீங்களா? அப்பனா குவான்டிட்டியா ப்ரோ? குவான்டிட்டி. ஆமா, இவ்வளவு குவான்டிட்டி வாங்குறேன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? இப்போ நான் 0.01ல வாங்குறேன், ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்றேன் சரிங்களா? அப்போ இந்த 2 0 விட்டுருங்க. 1 into 1 எவ்வளவு ப்ரோ? $1 ப்ராஃபிட். இப்போ இந்த இடத்துல 0.02ல வாங்குறேன், மார்க்கெட் 4835ல இருந்து 4839 போகுது. எத்தனை பாயிண்ட் ப்ரோ மூவ்மெண்ட் நடந்திருக்கும்? 4 பாயிண்ட் ப்ரோ. ப்ரோ அவர் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டோம். 4 பாயிண்ட் சரிங்களா? ஏன்னா அவருக்கு புரிய வைக்கணும், அதனால தான். இப்போ 2 into 4 எவ்வளவு ப்ரோ? $8 ப்ராஃபிட். $8. இப்போ 0.05ல அடிக்கிறேன் லாட் சைஸ். மார்க்கெட் 4835ல இருந்து 4845க்கு போயிடுச்சு. எத்தனை பாயிண்ட் ப்ரோ மூவ்மெண்ட் நடந்திருக்கும்? 10 பாயிண்ட்ஸ். 10 பாயிண்ட்டுக்கான மூவ்மெண்ட் நடந்திருக்கு சரிங்களா? இப்போ இந்த இடத்துல $50 0 விட்டோம்னா 5 into 10 போது $50 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் சரிங்களா? இப்போ 0.01 அப்படின்னா ஒரே ஒரு ஷேர் மட்டும் வாங்குறோமா? ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு அதாவது ஒரு ஷேர்ல ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வாங்குறோம். ஷேர்னு சொல்லிட்டு இதை சொல்லக்கூடாது, நம்ம குவான்டிட்டின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்குவோம் சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்போ 0.10ன்னு சொல்லிட்டு வாங்குறோம் ஒரு லாட் சைஸ். 0.10ல வாங்குறோம். மார்க்கெட்டு 4835ல இருந்து 4837க்கு போயிருக்கு. எத்தனை பாயிண்ட் ப்ரோ? 2 பாயிண்ட்ஸ். இப்போ எவ்வளோ ப்ரோ? $20. 20. 10 into 2 போது 20. இப்போ 0.13 லாட் சைஸ் யூஸ் பண்றேன். மார்க்கெட்டு 4835ல இருந்து 4855க்கு போயிருக்கு. எத்தனை பாயிண்ட் ப்ரோ? 20 பாயிண்ட் ப்ரோ. 4835ல இருந்து 4855 போது 20 பாயிண்ட்ஸ். இப்போ இதை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 13 into 20 சரிங்களா? 13 into 10 போது $130. 13 into 20 போது $260 கரெக்ட்டுங்களா? 13 into 20 போட்டீங்கன்னா $260 உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது கிடைச்சிருக்கும் சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 1.00 யூஸ் பண்றீங்க. இதுக்கு பேர் என்ன ப்ரோ? ஸ்டாண்டர்ட் லாட் கரெக்ட்டுங்களா? இப்போ ஸ்டாண்டர்ட் லாட் யூஸ் பண்றீங்க. மார்க்கெட் 4835ல இருந்து 4839க்கு போயிடுது. எத்தனை பாயிண்ட் ப்ரோ? 4 பாயிண்ட்ஸ் ப்ரோ. 4 பாயிண்ட்ஸ். அப்போ ப்ராஃபிட்ன்றது எவ்வளவு ப்ரோ கிடைச்சிருக்கும் இங்க நம்மளுக்கு? $5.4. எவ்வளவு ப்ரோ? $400. இதை எப்படி நீங்க கால்குலேட் பண்ணனும்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் லாட்டை 100ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் சரிங்களா? 100ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ 100 into 4 எவ்வளவு ப்ரோ? 400 சரிங்களா? இப்போ அப்படியே சொல்லுங்க. 1.25 லாட்ஸ் யூஸ் பண்றேன். 1.25 லாட் யூஸ் பண்றேன். 2 பாயிண்ட் கேப்சர் பண்றேன். எவ்வளவு ப்ரோ? ப்ரோ எல்லாரும் மியூட் பண்ணுங்க.
1.25 லாட் யூஸ் பண்றேன், 2 பாயிண்ட் கேப்சர் பண்றேன். எவ்வளோ ப்ரோ? $250. $250. புரிஞ்சுதுங்களா ப்ரோ லாட் சைஸ் கால்குலேஷன் அப்படின்றது? புரிஞ்சு ப்ரோ. இப்படிதான் வந்து நீங்க வெறும் கோல்டுக்கு மட்டும் பார்த்தாலே போதும் ப்ரோ, சரிங்களா? மற்ற கரன்சி பேர்ஸ்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, கோல்டு மட்டும் இப்போதைக்கு பாருங்க. ஏன்னா மேஜரா நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா அதை நான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணும். இப்போ நான் கோல்டில் பண்றேன்னா, நான் ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட 95% ஆஃப் ட்ரேட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் மட்டும் தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன் போது நீங்களும் அதை பண்ணணும் தானே நான் நினைப்பேன். அப்போ நீங்களும் என்ன பண்ணலாம், கோல்டில் மட்டும் பண்ணாலே போதும். அதை தாண்டி எப்பயாவது வருதுன்னும் போது ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸில், ஒரு சில செட்டப்ஸில், ஒரு சில பேர்ஸில் எடுக்கலாம். அது எப்போ என்னென்ன ஸ்ட்ராட்டஜியில் எடுக்கணும், எந்தெந்த பேர்ஸில் எடுக்கணுன்றதை நானே சொல்லுவேன், சரிங்களா? இப்போ இதுதான் லாட் சைஸ் கால்குலேஷன். இப்போது ஜஸ்ட்டு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். 0.20 லாட் சைஸ் யூஸ் பண்ணுறேன். நான் வாங்கின இடம் எதுனா 4835 வாங்குறேன். மார்க்கெட்டு எந்த இடத்துக்கு போச்சுன்னா 4830க்கு போயிடுச்சு. இப்போ எனக்கு எவ்வளோ ப்ரோ ப்ராஃபிட் வந்திருக்கும்? $1 லாஸ். 5 பாயிண்ட்ஸ் லாஸ். எவ்வளோ ப்ரோ? $100 லாஸ். 100 20 × 5. ஏன்னா 4835ல இருந்து 4830க்கு போகுதுன்னும் போது 20 பாயிண்ட், சாரி 5 பாயிண்ட் வந்து மைனஸ்ல போகுது. அப்ப 20 × 5 எவ்வளோ? $100. சரிங்களா? இப்போ இன்னொரு இப்போ இதே சினாரியோ, சரிங்களா? இதே சினாரியோ நான் மார்க்கெட் மேலே போகுதுன்னு எடுக்காம கீழே போகுதுன்னு ஒரு ஷார்ட் எடுக்கிறேன், செல் என்ட்ரி எடுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ப்ரோ ஆயிருக்கும்? $100 ப்ராஃபிட். $100 ப்ராஃபிட், சரிங்களா? இவ்வளோதான் ப்ரோ. புரியுதுங்களா? சிம்பிளா ப்ரோ. இப்போ ஆன்சர் பண்றவங்க ஃப்ரெஷர்ஸா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டா ப்ரோ? நான் வந்து ஃப்ரெஷர் ப்ரோ. ஏன்னா எனக்கு இப்போ நான் சொல்லி தரதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு புரியுறது மேட்ரு கிடையாது, ஃப்ரெஷர்ஸ்க்கு புரியணும். அதனால தான் நான் கேட்குறேன். ஃப்ரெஷர்ஸ்க்கு புரியுதா? புரியுது. ஓகே ப்ரோ. ஸோ இதுதான் வந்து லாட் சைஸ் கால்குலேஷன் ப்ரோ, சரிங்களா? இப்போ சொல்லுங்க ப்ரோ. இப்போ நான் வந்து ஃப்ரெஷர், ஆனா இங்க எல்லாருமே ஒரே சமயத்துல வந்து பேசும்போது சொல்லும்போது அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதேதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ நான் கேட்கும்போது மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, சரிங்களா? மற்ற டைம்ல யாருமே பேசாதீங்க, நான் கேட்கும்போது மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ இது புரியலையா ப்ரோ உங்களுக்கு? ப்ரோ புரிஞ்சு. ஆனா மத்த டைம்ல டவுட் எல்லாம் கேட்கும்போது எல்லாரும் ஒரே சமயத்துல ஓகே நான் சொல்லிடுறேன் ப்ரோ. நான் சொல்ற டைம்ல மட்டும் டவுட் கேளுங்க, சரிங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஒரு பேட்ச்லயும் இதான் ப்ரோ எனக்கு தொல்லை ஆகுது. ஒரு பேட்ச்லயும் இதான் ப்ரோ நடக்குது. நான் வந்து அதாவது இப்போ எது பண்ணனா, எல்லாருக்கும் வந்து மியூட் பண்ணிட்டு ஓப்பன் மைக் செஷனே கிடையாது, கடைசி ஒரு 20 மினிட்ஸ் தான் நீங்கள் டவுட் கேட்கணும்னு வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் வச்சிடுறேன் இந்த மாதிரி. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பேட்ச் இன்னும் ஆரம்பிக்கல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இந்த இடத்துல மைக் ஆனில் இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த 7 நாள் கிளாஸில் அதெல்லாம் பார்ப்பீங்க. அப்போ நான் என்ன ப்ரோ பண்ணுவேன், நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன் சிம்பிளாக அவங்கள, அவ்வளோதான். ஏன்னா ரெக்கார்டிங் பார்க்கும்போது எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அதனால தான் ப்ரோ, சரிங்களா? ப்ரோ டவுட்ஸ் இருந்தால் மட்டும் நான் சொல்லும் போது அன்மியூட் பண்ணிவிட்டு டவுட்ஸை கேளுங்க, மற்ற டைமில் மியூட்லேயே வச்சுருங்க, சரிங்களா? இப்போ இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரெட்டுன்ற அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸ்ப்ரெட்னா என்ன அப்படின்னா, சார் சொல்லுங்கள் சிஸ்டர். சார் நாங்கள் ஒரு ஃப்ரெஷர் சார். ஓகே. இப்போ லாஸ்டா சொன்னீங்க இல்லையா 4835 பாயிண்ட் வந்து 4830க்கு 5 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு இல்லைங்க சார்? ஆமா சிஸ்டர். அந்த $100 வந்து ப்ராஃபிட்டா லாஸ் ஆகும் சார்? இந்த $100 மார்க்கெட் மேலே போகுதுன்னு எடுத்திருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டு, சரிங்களா? இதே மார்க்கெட் கீழே போகுதுன்னு எடுத்திருந்தீங்கன்னா, சாரி மார்க்கெட் மேலே போகுதுன்னு எடுத்திருந்தீங்கன்னா லாஸ். ஏன்னா மார்க்கெட் 4835லேருந்து 4830க்கு வந்ததுன்னா மைனஸ் தானே ஆயிருக்கு, கரெக்டுங்களா? அப்போ மைனஸ் ஆயிருந்ததுன்னா பை ஆர்டர் மேலே போகுதுன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும், சரிங்களா? இதே நீங்க கீழே போகுதுன்னா என்ட்ரி எடுக்கலாம். நீங்க ஃப்ரெஷர்ன்றதுனால மேபி உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும். கீழே போகுது, மார்க்கெட் கீழே போகுதுன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், சரிங்களா? அப்போ நான் 4835லேருந்து மார்க்கெட் கீழே போகுதுன்னு நான் என்ட்ரி எடுத்திருந்தேன்னா 4830 வரும்போது எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்குமா? இந்த இடத்துல எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இன் பிட்வீன்ல இருக்கு? 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. 5 பாயிண்ட்ஸ். லாட் சைஸ் என்ன? 0.20யா? அப்போ 20 × 5 எவ்வளோ சிஸ்டர்?
100. $100. பை என்ட்ரினா எவ்வளோ? $100 ப்ராஃபிட்டா லாஸா? பை என்ட்ரினா பை என்ட்ரினா ப்ராஃபிட் தானே சார்? பை என்ட்ரினா 4835ல இருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு 4830க்கு கீழே வந்திருக்குன்னும் போது பை என்ட்ரினா ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ் தான் சார். இப்போ செல் என்ட்ரினா அது ப்ராஃபிட் தான் சார். ப்ராஃபிட். கரெக்ட் சிஸ்டர், சூப்பர். இவ்வளோ தான் சிஸ்டர் லாட் சைஸ். சரிங்களா ப்ரோ? இவ்வளோ தான் ப்ரோ லாட் சைஸ். இதை தான் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ்ன்றதை எடுக்க போகிறோம். இந்த லாட் சைஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். இத்தனை லாட் சைஸ் அடிக்கிறேன், இவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆயிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்திருக்கும், இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். சரிங்களா? ஸோ ஒரு டவுட் சொல்லுங்க ப்ரோ. பை என்ட்ரினா இப்போ நம்ம வாங்குறதாச்சு, அதாவது ஒரு பொருளை வாங்கி விற்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க. சரிங்க, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க. நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பை என்ட்ரினா மேலே போகுதுன்னு சொல்லிட்டு வாங்குறோம். சரிங்களா? இதே செல் என்ட்ரினா கீழே போகுதுன்னு சொல்லிட்டு வாங்குறோம். இதுதான் பை செல்லு. இப்போ உங்களுக்கு ஸ்ப்ரெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஸ்கிரீன்ல கோட் தெரியுது ப்ரோ. ஆரம்பிச்சிட்டாங்களா? நிறைய வருது ப்ரோ. எரேஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ப்ரோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. யாராவது தெரியாமல் மேபி பண்ணியிருப்பீங்க, தெரிஞ்சே யாரும் பண்ணாதீங்க. அடுத்த வாட்டி தெரிஞ்சேன்னா ரிமூவ் பண்ணிடுவோம் ப்ரோ. சரிங்களா? ப்ரோ இப்போ ஸ்ப்ரெட்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல என்ன வேல்யூவில் ப்ரோ ட்ராவல் ஆகுது? இப்போ அசியூம் பண்ணிக்கோங்க 5529ல் மார்க்கெட் ட்ராவல் ஆகுது. சரிங்களா? இப்போது இதில் எப்படி இருக்கும்னா 5529க்கு மேலே இப்படி ஒரு லைன் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் இருக்குது ப்ரோ. சரிங்களா? மார்க்கெட்டு ட்ராவல் ஆகிற இடம் இது. சரிங்களா? மேலே இருக்க இந்த லைனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கீழே இருக்க இந்த லைனுக்கு பேர் என்ன ப்ரோ சொல்லுவாங்க? பிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? மார்க்கெட்டு கரண்ட்டாக ட்ராவல் ஆகிற இடம் இதுதான். ஆனால் அதுக்கு மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் இப்படி ட்ராவல் ஆகும். நான் வந்து உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெருசாக வச்சுருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக அந்த லைன்ஸ்ன்றது எப்படி இருக்கும்னா இந்த அளவுக்கு தான் அந்த லைன்ஸே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா தெரியணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பெருசாக காட்டுறேன். சரிங்களா? மேலே இருக்க லைனுக்கு பேர் ஆஸ்க்கு, கீழே இருக்க லைனுக்கு பேர் பிட்டு. இப்போது மார்க்கெட் கரண்ட்டாக இந்த இடத்துல ட்ராவல் ஆகுது. சரிங்களா? ஆனால் இப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு பை ஆர்டர் அடிக்கலான்னு இருக்கீங்க. இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போகுதுன்னு ஒரு பை ஆர்டர் அடிக்கலான்னு இருக்கீங்க. அப்போ இங்கேருந்து பை ஆர்டர் அடிக்கும் போது உங்களுக்கு என்ட்ரி இந்த இடத்துல விழாது. சரிங்களா? கரண்ட்டாக மார்க்கெட் ட்ராவல் ஆகிற இடம் இதுதான். ஆனால் உங்களுக்கு என்ட்ரி எங்கே போய் விழும்னா மேலே இருக்க இந்த ஆஸ்க் லைனில் தான் போய் விழும். சரிங்களா? அப்போது மார்க்கெட் மேலே போக போக என்ன ஆகும்னா இந்த ரெண்டு லைனும் கூடியே ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி அடித்து மார்க்கெட் உங்களுக்கு என்ட்ரி எங்கே விழும்னா இங்கே தான் விழும். இங்கே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறோம். ஆனால் என்ட்ரி விழுந்த இடம் இது. சரிங்களா? அப்போ இன் பிட்வீனில் மார்க்கெட் நல்லா மேலே போகும்போது என்ன ஆகும்னா இந்த கீழே இருக்க பிட் லைன் எப்போ உங்களோட என்ட்ரியை கிராஸ் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே ஓட ஆரம்பிக்கும். இன் பிட்வீனில் இருக்க இந்த ஜோன்ஸை தான் என்ன பண்ணுவான்னா புரோக்கர் ஒரு சின்ன ஒரு கமிஷன் மாதிரி பிடிச்சிப்பான். சரிங்களா? நீங்கள் என்ட்ரி அடித்த உடனே உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் ஓடாது, லாஸ் தான் ஓடும். ஏன்னா மார்க்கெட் ட்ராவல் ஆகிற இடம் இது. ஆனால் இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ட்ரியே விழுது. சரிங்களா? அப்போ இங்கே ட்ராவல் ஆகிறதுக்கு இங்கே என்ட்ரி விழுதுன்னும் போது உங்களுக்கு இவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் லாஸ் தான் ஓடும். சரிங்களா? அப்போ இதை தாண்டி மேலே எப்போ பிட் லைன் போதோ அப்போ தான் என்ட்ரின்னு சொல்றீங்களா ப்ரோ? அப்படின்னா நம்ம பை பண்றோம், அந்த இடத்துல பை பண்ண போறோம். பை பண்ணா இப்போ நம்ம அந்த பாயிண்ட்ல ஸ்ட்ரைட் லைன் ப்ளூ கலர்ல பை பண்ணோம் அப்படின்னா மேல போய் பை ஆர்டர் விழும். ஆமா, உங்களுக்கு ஸ்ப்ரெட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 20 இருக்கும், 0.20 இருக்கும். இந்த இடத்துல இந்த ரெண்டு லைன் நான் எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதுங்களா? 55 29.20 இதுல இருந்து 20 அதிகமா வச்சிருக்கேன், 20 பிப் அதிகமா வச்சிருக்கேன். இந்த இடத்துல எவ்வளவு ப்ரோ அதிகமா வச்சிருக்கேன்? இந்த இடத்துல 20 பிப்பட் அதிகமா வச்சிருக்கேன், இந்த இடத்துல 20 பிப்பட் கம்மியா வச்சிருக்கேன்.
இப்போ இந்த இடத்துல என்ட்ரி போட்டீங்கன்னா பை என்ட்ரி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ யாரும் லைன்ஸ் போட்டு இருக்காங்க ப்ரோ. ப்ரோ அங்க யாரோ லைன்ஸ் போட்டு நிறைய தெரியாம இருக்காங்க ப்ரோ அவங்க நேம் மட்டும் இல்ல ப்ரோ, லைன்ஸ் போடும்போது உங்களுக்கு ஷோ ஆகும். ஜான் பிரசாத்னு நினைக்கிறேன் லைன்ஸ் போட்டா. அஜித் குமார் கீழே இருக்காரு பாருங்க. என்ன சொல்றான்? ஜான் பிரசாத்னு வருது பாரு ப்ரோ, அதுதான் ப்ரோ லைன் விழுந்துட்டே இருக்கு. அதான் ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்போ ஓகேவா ப்ரோ? பாருங்க ப்ரோ, மார்க்கெட் ப்ரோ போயிடுச்சு ப்ரோ. ஓகே, டிராவல் ஆகுற இடம் இது ப்ரோ. சரிங்களா, இந்த இடத்துல தான் மார்க்கெட் டிராவல் ஆகுது. ஆனால் இங்கேருந்து நான் ஒரு பை ஆர்டர் அடிக்கிறேன், பை என்ட்ரி போடுறேன்னா இந்த இடத்துல தான் போய் எனக்கு என்ட்ரி விழும். இதே இந்த இடத்துல இருந்து ஒரு செல் என்ட்ரி போடுறேன்னா கீழே பிட் லைன்ல தான் விழும். அப்போ செல் என்ட்ரி போடுறேன்னா கீழே வந்தால் தானே எனக்கு ப்ராஃபிட்டு, கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல நான் ஒரு செல் என்ட்ரி போட்டேன்னா எனக்கு என்ட்ரி இந்த இடத்துல விழும். சரிங்களா, மேலே இருக்க இந்த ஆஸ்க் லைன் எப்போ இந்த கீழே என்ட்ரி லைனை தாண்டி கீழே போகுதோ அப்போதான் எனக்கு ப்ராஃபிட்டே ஓட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் என்ன ப்ரோ ஆகும்? ப்ரோ அந்த லைனுங்கிறத நம்ம டிராப் பண்ணணுமா? டிராப் பண்ண தேவையில்ல. நீங்கள் புரோக்கர் ஆப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு அதிலே காமிக்கும். நான் உங்களுக்கு புரோக்கர் ஆப்பில் அதுக்கப்புறமா காட்டுவோம். அப்போ காமிக்கும் போது பாருங்க, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? எல்லா புரோக்கருக்குமே என்ன ப்ரோ? பை என்ட்ரினா நம்ம வாங்குறது தானே, நம்ம பை பண்றது. பை பண்றதுன்னு நாம வச்சுக்காதீங்க. இந்த இடத்துல இருந்து மேலே போகுதுன்னு எடுக்கிறோம். சரிங்களா, இதே செல் என்ட்ரினா இங்கேருந்து கீழே போகுதுன்னு எடுக்கிறோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்குறது விற்கிறது ஞாபகம் வச்சுக்காதீங்க. சரிங்களா ப்ரோ? இப்போ என்ட்ரி போற ட்ரேட் பண்றது எல்லாமே ஒரு ட்ரேடிங் ஆப்ல தானே ப்ரோ பண்ணுவோம்? ஆமாம், அதெல்லாம் நெக்ஸ்ட் ப்ரோ. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுன்ற எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். சரிங்களா, இப்போ சிம்பிள் ஜஸ்ட் என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இங்கேருந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகுது, இங்கேருந்து மேலே போகுதுன்னு ஒரு ஆர்டரை ஒன்று பிளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே விழாது, 20 பிப்பட் தள்ளி போய் இந்த இடத்துல விழும். சரிங்களா, அப்போது மார்க்கெட் இன்னும் மேலே போகும்போது இந்த என்ட்ரி லைனை தாண்டி எப்போ மேலே போகுதோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஓட ஆரம்பிக்கும். இப்போ இதே இங்கேருந்து கீழே போகுதுன்னு ஒரு ஆர்டர் அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆர்டர் விழும். சரிங்களா, அப்போது மேலே இருக்க இந்த ஆஸ்க் லைன் எப்போ இதை தாண்டி கீழே வருதோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே ஓட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் என்ன ப்ரோ ஆகும்? லாஸில் தான் ஓடும். சரிங்களா, உங்களுக்கு லாஸ்ன்றது $5 $10 $50 $100 ஓடுமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்குலாம் ஓடாது. மைல்டாக தான் ஓடும். அதாவது உங்களுக்கு சென்ட் கணக்கில் தான் லாஸ்ன்றது ஓடும். ரொம்ப கம்மியாக தான் ஓடும். $1 கூட ஓடாது, அதை விட கம்மியாக தான் ஓடும். நீங்கள் அடிக்கிற லாட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லாஸ்ன்றது ஓடும். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு போக போக கிளாஸில் சொல்லுவேன். இப்போ ஜஸ்ட் எல்லா புரோக்கர்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டா வச்சிருக்காங்களா? ஆஸ்க் அண்ட் பிட் லைன் என்ன ப்ரோ? எல்லா brokerage ஆப்லயுமே ஆஸ்க் அண்ட் பிட் லைன் வந்து இதே ஒரு நல்ல ஒரே கொஸ்டின், நல்ல வேல்யூல கொஸ்டின். தான் காட்டுமா? இல்லை ப்ரோ, ஒரு புரோக்கரில் 20 கொடுத்துருப்பாங்க, ஒரு புரோக்கரில் 30 கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு ஸ்ப்ரெட்டே வேணாம் ப்ரோ அப்படின்னா அதுக்கு ரா ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா, அந்த ரா ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட்டே இருக்காது. எந்த இடத்துல என்ட்ரி அடிக்கிறீங்களோ அதே இடத்துல என்ட்ரி விழும். ஆனால் அந்த அக்கௌண்ட்டுக்கு என்னென்னா உங்களுக்கு டெபாசிட்டே $500 டெபாசிட் பண்ண சொல்லுவோம். புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் வச்சு வரும். ஒரு புரோக்கர்ல ப்ரோ ஒரு நிமிஷம், ஒரு புரோக்கர்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் சொல்லும் போது டவுட் கேளுங்க. ஒரு புரோக்கர்ல உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் ஸ்ப்ரெட் அப்படின்னா 0.20 இருக்கும், ஒரு புரோக்கர்ல 0.30 இருக்கும். சரிங்களா, எல்லா புரோக்கர்லையும் ஃபிக்ஸடாக இருக்காது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறலாம் 0.23 25 அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா ஸ்ப்ரெட்டு. இப்போ இதே ரா ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரா ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஸ்ப்ரெட்டே இருக்காது, அதுக்கு பேர் தான் ரா ஸ்ப்ரெட். சரிங்களா, அப்போ அந்த மாதிரி இடத்துல புரோக்கர் என்ன ப்ரோ பண்ணுவான்னா ஒரு லாட்டுக்கு இவ்வளோ டாலர்ஸ்ன்னு சொல்லிட்டு கமிஷன் பிடிச்சிப்பான். புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்னா என்ன ப்ரோ? 1 அப்படின்றது ஸ்டாண்டர்ட் லாட்டா? அந்த 1ன்ற ஸ்டாண்டர்ட் லாட் அடிக்கிறோன்னா நம்ம வந்து $3 $4 $5ன்னு சொல்லிட்டு கமிஷன் பிடிச்சிப்பான். நம்ம 1 லாட்டுன்றது யாருமே அடிக்க மாட்டோம். சரிங்களா, பெரிய அக்கௌண்ட் வச்சிருக்கோம் போது அடிப்போம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யாருமே ஒரு லாட்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ ஒரு லாட்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் 0.01 0.02 0.03 இப்படி தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போது அந்த லாட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கமிஷன்றது பிடிப்போம். சரிங்களா, அப்போது இந்த ஸ்ப்ரெட்டே வேணாம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ரா ஸ்ப்ரெட் அக்கௌண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ, புரியுது ப்ரோ. என்ன ப்ரோ சூஸ் பண்ணீங்க?
ஒரு இந்த ஒருத்தரா ஒரு ஸ்ப்ரெட்ங்கிறது வந்து இப்ப நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கறோம் ஜி, கரெக்ட்டுங்களா? ஸ்ப்ரெட்ன்றது என்னன்னா நீங்க ஒரு இடத்துல வாங்குறீங்க, ஆனா இன்னொரு இடத்துல ஆர்டர் விழுது. அந்த இன்பிட்வீன்ல இருக்க கேப் என்ன பண்றான்னா புரோக்கர் வந்து ஒரு சின்ன ஒரு கமிஷன் மாதிரி பிடிச்சிக்கிறான். புரியுதுங்களா? ஓகே ஓகே. ஏன்னா வாங்கின இடத்த விட கொஞ்சம் மேலே போய் விழுது. அது தாண்ட வரைக்கும் உங்களுக்கு சின்னதா லாஸ் தான் ஓடும். அந்த சின்ன ஒரு லாஸை அவன் ப்ராஃபிட்டா எடுத்துப்பான். நம்ம அந்த வாங்குற டைம்ல வந்து கொஞ்சம் இதாயிடும் இல்லையா? ஆமா ஆமா ப்ரோ. நான் லிமிட் பிரைஸ் செட் பண்ண அதெல்லாம் நான் சொல்றேன். லிமிட் ஆர்டர், ஸ்டாப் ஆர்டர் எல்லாமே நான் சொல்றேன். அது பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேரி ஆகும், மாறும் உங்களுக்கு. என்ட்ரி வந்து உங்களுக்கு மேலே இருக்க ஆஸ்க் லைன் போய் டச் ஆனாலே என்ட்ரி விழாது. கீழே இருந்து என்ட்ரி போய் டச் ஆனால் தான் உங்களுக்கு என்ட்ரி விழும். அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். லிமிட் ஆர்டரு, பை ஸ்டாப், செல் ஸ்டாப்லாம் வந்து செட் பண்ணால் எப்படி வரும் அப்படின்றத சொல்கிறேன். சரிங்களா? அப்கமிங் கிளாஸஸில். இப்போது ஸ்ப்ரெட்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரிஞ்சுதுங்க ப்ரோ. சரிங்களா? இப்போது நம்ம இன்னும் ஃபாரெக்ஸில் வந்து எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ இதுல 5529.00 இருக்குல்ல, மேல வந்து 5529.20 இருக்குல்ல, அதுக்கேத்த மாதிரி அவங்க கமிஷன் பிடிப்பாங்களா, இல்லனா நம்ம லாட் சைஸ் சூஸ் பண்ற இதுல வச்சு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு கமிஷன்ன்றது இருக்கும். ஓகே. இப்போ அதிகமான லாட் சைஸ் யூஸ் பண்றீங்கன்னா கமிஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கம்மியான லாட் சைஸ் யூஸ் பண்றீங்கன்னா கமிஷன் கம்மியா இருக்கும். ஓகே ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க சிஸ்டர். ப்ரோ ஸ்ப்ரெட் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஆப் இருக்கா? என்ன புரியல ப்ரோ. ஸ்ப்ரெட் நீங்க சொன்னீங்க இந்த ஆஸ்க் பிட் அதெல்லாம் இல்லாத மாதிரி ஏதாவது ஆப் இருக்கான்னு கேக்குறேன். அந்த கமிஷன்லாம் எடுக்காத மாதிரி. அதுதான் ராஸ், அதுக்கு பேர் தான் ராஸ் ஸ்ப்ரெட் அக்கவுண்ட். ஓகே, அது என்னது ப்ரோ? டெபாசிட் பண்ணனும்ல மேம். அதுல வந்து மினிமம் $500 போல டெபாசிட் பண்ணு. ஒரு 200 இப்போ சிபிடிலாம் வந்து பாத்தீங்கன்னா $200 டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ராஸ் ஸ்ப்ரெட் அக்கவுண்ட் இருக்கும். ஓகே ப்ரோ. அப்ப நம்ம நீங்க சொல்றதுலயுமே வந்து இந்த இடத்துல எனக்கு இது மேலதான் போய் என்ட்ரி அந்த மாதிரி தான் நீங்க சொல்லி தரதுமா, இல்ல அது தனியா ஏதாச்சும் நீங்க சொல்லுவீங்களா? ஒரு நிமிஷம் சிஸ்டர். இன்னொன்னு வந்து இந்த மார்க்கெட் எந்த மார்க்கெட்ல பண்ணோம் அப்படின்னு சொல்லுவீங்களா சார்? சொல்லுவோம் ப்ரோ. ஓகே. இது எக்ஸ்னஸ்ல வந்து இப்போ என்னோட அக்கௌண்ட் இல்லை ப்ரோ. நான் உங்களுக்கு இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் காட்டுறேன். ஜஸ்ட் பாருங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா? தெரியுதுங்களா எல்லாருக்கும்? ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் ப்ரோ கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அப்படியே பாருங்க. நீங்க ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? இதுல மினிமம் டெபாசிட் எவ்வளோ ப்ரோ? $10. ஸ்ப்ரெட் எவ்வளோ கொடுக்குறான்? 0.20 கொடுக்குறான். லிவரேஜ் இதெல்லாம் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதில் 0.20 கொடுக்குறான். ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்னா மினிமம் $10 டெபாசிட் பண்ணணும். சரிங்களா? இப்போது ப்ரோ அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ப்ரோ அக்கௌண்ட் என்னன்னா $200 டெபாசிட் பண்ண சொல்கிறான். இந்த இடத்துல ஸ்ப்ரெட் எவ்வளோ ப்ரோ கொடுத்துருக்கான்? 10 பிப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்போது இந்த இடத்துல கம்மி பண்ணியிருக்கானா ஸ்ப்ரெட்டை? $200 நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுனா கம்மி பண்ணியிருக்கான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ராஸ் ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எவ்வளோ ப்ரோ இந்த இடத்துல நம்மளுக்கு டெபாசிட்டு? $200. சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்ப்ரெட் எவ்வளோ இருக்கு? 0. ஆனால் அப் டு $3.5 பர் லாட் சைஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கானா? ஒரு லாட்டுக்கு $3.5 கமிஷனாக பிடிப்பான்னு சொல்லி கொடுத்துருக்கானா? இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ல கமிஷன் கிடையாது. ப்ரோ அக்கௌண்ட்ல கமிஷன்ஸ் கிடையாது. ஆனால் ராஸ் ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்ல என்ன இருக்கு? கமிஷன்ன்றது இருக்கு. ஒரு லாட்டுக்கு $3.5 கமிஷனாக பிடிக்கிறான். இதுலயே 0 அக்கௌண்ட் பெஸ்ட் தான ப்ரோ? எது ப்ரோ? ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றது. நீங்க ஸ்டார்டிங் எல்லாரும் கம்பல்சரி ஸ்டாண்டர்ட் தான் ப்ரோ யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? நான் சொல்றேன், அது உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். இப்போ இந்த இடத்துல 0 அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு. இந்த இடத்துல எவ்வளோ ப்ரோ டெபாசிட்? $200. ஸ்ப்ரெட் எவ்வளோ கொடுத்துருக்கான்?
0 ஸ்ப்ரெட்டே கிடையாது. இந்த இடத்துல நம்மளுக்கு லாட் கமிஷன் எவ்வளோ பிடிக்கிறான்? 0.05 USD per லாட்னு சொல்லி கொடுத்துருக்கான். இவன் கம்மியாக தான் கொடுத்துருப்பான். ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க, அப்புறம் டவுட்ஸ் கேளுங்க. இந்த இடத்துல இவன் கமிஷனும் இல்லை ஸ்ப்ரெட்டும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஆனால் இந்த 0 அக்கௌண்ட்டில் ஸ்ப்ரெட்டு கமிஷன் பிடிப்பான். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு தெரியாது அது இல்லை, ஸ்ப்ரெட்டும் உங்களுக்கு பிடிப்பான். உங்களுக்கு என்ட்ரி போடும்போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பெட்டர் எதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ராஸ் ஸ்ப்ரெட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இல்லை 0 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ரெண்டுமே லிட்டரலாக சேமாக தான் இருக்கும். சொல்லுங்கள் ப்ரோ, இப்போ டவுட் சார். ஒரு டவுட் ப்ரோ, எனக்கு ஒரு ஸ்மால் டவுட் தான். சொல்லுங்கள். இப்போ வந்து ப்ரோ இந்த ராஸ்பிரெட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். இப்போ வந்து இன்கேஸ் ஆஃப் லாஸ் ஆனாலும் சேம் அந்த $3.50 பிடிப்பாங்களா? ஆமாம் ப்ரோ. ப்ராஃபிட் ஆனாலும் சேமே, லாஸ் ஆனாலும் ஆமாம் ப்ரோ. லாஸ் ஆச்சுன்னா உங்களோட லாஸ் ஒரு சைடு. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு $50 லாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த $50 கூட சேர்த்து $3.5 எக்ஸ்ட்ராவாக பிடிப்பான். ஓகே, எனிவே கமிஷன் பிடிச்சிருவாங்க. ஆமாம். இப்போ நீங்க ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னா இது வந்து 10 USD இருக்கு. நம்ம ஒரு 2000 அந்த மாதிரிலாம் டெபாசிட் பண்ணி பண்ண முடியுமா? இல்ல இந்த 10 USDனா 10,000 அந்த மாதிரி போட்டு தான் பண்ணணுமா? 10 USDல மினிமம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற 10 USDனா என்னன்னா ஒரு $1000 ரேஞ்சு. சரிங்களா? மினிமம் இதுதான். நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டெபாசிட் ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்கள் டெபாசிட் பண்ணுறதை பொறுத்துக்காம நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். பெரிய டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ராஸ்பிரெட் அக்கௌண்ட் 0 அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட்னா இங்கே சொன்னனே ப்ரோ. இப்போ மார்க்கெட்டு ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் ஒரு விஷயம் சொல்லும்போது டவுட் கேட்காதீங்க ப்ரோ. சரிங்களா? இந்த இடத்துல கரண்ட்டாக மார்க்கெட் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைனுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆஸ்க் பிட், இது ப்ரோக்கர் ஆப்பில் உங்களுக்கு காட்டும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி போய் இந்த இடத்துல தான் விழும். சரிங்களா? ஒரு 20 பிப்ஸ் வந்து தள்ளி போய் 20 பிப்பட்ஸ் தள்ளி போய் விழும். இதே ஒரு செல் என்ட்ரி கீழே போகுதுன்னு என்ட்ரி அடிக்குன்னா ஒரு 20 பிப்பட்ஸ் கீழே வந்து விழும் என்ட்ரி. சரிங்களா? இப்போது இதில் நம்மளுக்கு ப்ராஃபிட்ன்றது எப்படி கிடைக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் ஆர்டர் அடிக்கிறேன், மார்க்கெட் என்ட்ரி இங்கே போய் விழுது, மார்க்கெட் மேலே போக போக இந்த 2 லைனும் கூடயே போகும். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி இப்படி விழுந்துடும் எனக்கு. சரிங்களா? இந்த இடத்துல இப்படி எனக்கு என்ட்ரி விழுந்துடும். அப்போது மார்க்கெட் மேலே போக போக என்ன ஆகும்? இந்த 2 லைனுமே இப்படி கூடயே போகும். சரிங்களா? இந்த 2 லைனுமே இப்படி கூட போகும். என்ட்ரி எடுத்த இடம் மட்டும் ஃபிக்ஸடாக இருக்கும். இப்படி மார்க்கெட் மேலே போக 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 இந்த 2 லைனும் இப்படி கூடயே போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்போ இந்த மாதிரி கூடயே போகுது ப்ரோ. சரிங்களா? இப்போ கீழே இருக்க பிட் லைனு என்ட்ரி லைனை தாண்டிடுச்சா? இப்போ என்ன ஆகும்? எனக்கு ப்ராஃபிட் ஓட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இதுதான் ப்ரோ ஸ்ப்ரெட். சிம்பிளா சொல்லலாம். எப்போ ஆஸ்பிரேட் தாண்டுதோ அப்பதான் ப்ராஃபிட் வரும் ப்ரோ. ஆமாம். சரி ப்ரோ, இப்போ ஜஸ்ட் பாருங்க, நம்ம வந்து ஸ்ப்ரெட்னா என்னன்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் வந்து லாட் சைஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதோட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து முடியுது. இதில் இன்னும் உங்களுக்கு என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா லிவரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் பெண்டிங் இருக்குது. இந்த லிவரேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? இப்போது ஆல்மோஸ்ட் இதோட உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது ப்ரோ. இன்றைக்கி டே 1ன்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருது உங்களுக்கு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து என்ன ப்ரோ, இந்தியன் மார்க்கெட் பத்தி எப்ப சொல்றீங்க? நாளைக்கு இந்தியன் மார்க்கெட் பேசிக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் லிவரேஜ்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒரு சில மெத்தட்ஸ்லாம் பார்ப்போம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் ட்ரேட் கூட இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் ஒரு சிலது பார்ப்போம். இந்தியன் மார்க்கெட் ப்ரோ நாளைக்கு எத்தனை மணிக்கு ப்ரோ கிளாஸ்? டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 6 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு நிமிஷம் ப்ரோ, 6 o'clock நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ப்ரோ. சரிங்களா? கிளாஸ் எப்போ முடியும் சார்? எனக்கு ஒரு டவுட் ஒன்று சார். உங்களுக்கு மேபி நாளைக்கு வந்து ஒரு 3 hours 2 hours வரைக்கும் போகும் ப்ரோ. ஓகே ஓகே சார், ஒரு டவுட் ஒன்று சார். சொல்லுங்கள் ப்ரோ.